சரி இருடா டேய் மனோஜ் சொல்றா போஸ்டர் சொல்றா. சரி சொல்லு போஸ்டர் சொல்லு அப்புறம் பேசலாம். நீ மதன்ட்ட கேள. தெரிஞ்சு போச்சு சரி பேச கூட உங்ககிட்ட. என்னடா ஃபேன் பாய் நீங்க எப்படி பண்றான்? வாயை திறந்ததாண்டா அடிப்பீங்க. வந்து உங்களை கெட்ட வார்த்தையிலேயே திட்டணும், அதுதானே எதிர்பார்க்கறீங்க? யாரு? இல்ல மதன் வந்து உங்களை கெட்ட வார்த்தையிலே இப்ப திட்டணும். மதன் ஆல்ரெடி பேசியாச்சுங்க, அதை விடுங்க. நான் மனோஜ் கிட்ட கேட்டிருந்தேன். மனோஜே அந்த கால்ல இருந்தான் மயிலே. தினேஷ் அவரு ஸ்பீக்கர் மியூட் பண்றாடி, எக்கோ அடிக்குது. வேற யாரா கல்கி பாத்தீங்களா? டேய் பத்ரி சொல்றா. இந்த கனி பையன் இருக்கான்ல, ஓவர் மணி ஹைப் ஏத்துனா படத்துக்கு எல்லா ஸ்டேஷன் போயிட்டு அவனால ஆச்சுடா. அவன் கொடுத்த பில்டப்புக்கு அவன் ஒரு நாள் பேசுறான்டா. சொல்றேன்டா வெறுப்பாடா. மச்சான் இருடா, கனி எங்கனா ஸ்பேஸ்ல மாட்டனா சொல்றா, நான் வரேன்டா. சிரிப்பா இருக்குடா. என்ன பிடிக்கல சொல்லு. பிடிக்கல இல்லடா. என்னென்ன சீன் பிடிச்சது சொல்லு. எனக்கு இன்டர்வல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓப்பனிங் அந்த இது பிடிச்சிருந்துச்சு. ஓப்பனிங் பிடிச்சதா? எனக்கு எனக்கு ஓப்பனிங் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடி சீனே ஒர்க் அவுட் ஆச்சா? யாரா ஓவர்லாப் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுடா. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் அந்த கடைசி 40 மினிட்ஸ். மனோஜ் என்ன கிருஷ்ணா காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்றாங்க. மாப்ள மனோஜ் கேக்குதா? டேய் நான் தெலுங்குல பார்த்தேன்டா, எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுடா. நான் தமிழ் தெலுங்கு எல்லாத்துலயும் எதுதான்டா. என்னடா காமெடி அலெக்ஸ்? சொல்லு. ரேவந்த தெலுங்கு தான் பார்த்தேன். சொல்லுங்க. மனோஜ் இருக்கானா? இருக்கான். ஓட்டான்டா. போஸ்டர் ஓடிட்டானா? ஆரம் பட்டு ஓட்டான்டா. கரெக்டா பாத்து விழுந்துராதரா, ஹைட்ல நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். விவேக் நைஸா பத்ரி மேல ஷேர் பண்ற மாதிரிடா டாபிக் மாத்தணும்னு. பத்ரி சரியான ஆள்றி நீ. இது கல்கி பிளாக் பஸ்டர் தான். அது நீ ஒத்துக்க வேண்டிய விஷயம் என்னதான் சிரிச்சாலும். இருடா லிங்க் இருக்கா டக்க? பத்ரி லிங்க் இருக்கா? ஹெச்டி இருக்கா? டக்குன்னு அனுப்பிச்சு விடு. என்கிட்ட லிங்க் இல்ல. சும்மா சொன்னேன். உனக்கே நல்லா இல்லன்னு தெரிஞ்சும் விட்டு கொடுக்குற பாத்தியா? பத்ரி எனக்கு பிடிச்சிருந்துச்சுடா. அலெக்ஸ் உனக்கு பிடிக்கலன்னா மத்தவங்களுக்கும் பிடிக்கலன்னு அர்த்தமா என்ன? அலெக்ஸ் என்ன லூசு போவியாடா? அலெக்ஸ் உனக்கு பிடிக்காத எனக்கு பிடிக்க கூடாதா? விடுங்க, நான் ஏதோ கேட்கல. அலெக்ஸுக்கு அண்ணாத்தையே பிடிக்கும். கமல் சீன்லாம் நல்லா இருக்குடா. ஏன்டா உயிரை வாங்கிக்கிற? படமே நல்லா தான்டா இருக்கு. ஆண்டவர் சீன் கண்டிப்பா பிரிச்சு விட்டுருப்பாங்க. அது கண்டிப்பா மாசமா இருந்திருக்கும். நான் பாக்காமலே சொல்றேன். அடமுண்ட பாக்க கண்டிப்பா நல்லா தான்டா இருக்கும். சரி நல்லா இருக்குதுடா. இல்ல நல்லா இருக்குது, அந்த சீன் நல்லா இருக்குது. ஆனா படமா பார்த்தா இவனுங்க ஒரு பில்டப் கொடுத்தான்ல. இந்த பில்டப் 600 கோடி, இந்த லெவலு அந்த லெவலு கூட, இது வேற லெவலு, இது ஹாலிவுட் லெவலு, செருப்பால அடி. இதெல்லாம் கேட்டுன்னு போய் பாத்தீங்கன்னா ஓகே படம் ஓகே. கிருஷ்ணா வந்துட்டு பக்கத்துல இவன் தியேட்டர்ல பார்த்தான். அதான் காலையில லிங்க் நீ தானே அனுப்பிச்ச எனக்கு. டேய் நான் சொல்றேன் இல்ல, நான் சொல்றது தப்புடா. அவங்கிட்ட கேளுடா, சொல்றது தப்புடா. ஒரு நிமிஷம் கிருஷ்ணா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா படத்தை வந்து நீ எப்படி சொல்றது, உனக்கு மனசாட்சி இருக்கா? போய் தியேட்டர்ல பாத்துட்டு படத்தை போய் அதுவும் ஆனா இல்ல மதன கட்சியில கலாய்க்கணும் கற்பழிக்கிறான்டா. அந்த கல்கிக்கு போகும்போது ஆனா மதன எனக்கும் புரியலடா. எதுதான் பில்டப் பண்ணானுங்க. இவெல்லாம் தான் நம்பி போனான்டா. நான் கிருஷ்ணாலாம் இப்படியே பஸ்ஸே போனான்.
விவேக் எக்கோ அடிக்குது, கொஞ்சம் கீழே போயிட்டு யார் மைக் கிடையாது. நான் மேல நிக்கிறேன், நீ உள்ள வா. ஆனா ஆனா டே மச்சான் பத்ரிய பாரு, பிளாக் பஸ்டர்ரா, நம்புங்கடா. நாளைக்கு கலெக்ஷன் போடுவாங்க, அப்ப தெரியும் பாரு. கம்முனு இல்ல கலெக்ஷன் எப்படியும் அப்படின்ட்டு கேமியோ இதெல்லாம் இருக்குல்ல, அதனால கண்டிப்பா 300 போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு 300. ஏன்டா எங்க நெத்தியில எழுதி ஒட்டிக்கிறா? ஒருத்தன் கமெண்ட்ல எனக்கு பிடிக்காத ஒண்ணு விஜய் தேவர்கொண்டா மட்டும்தான். எதுக்கு வச்சானுங்க அந்த இது புரியல விஜய் எனக்கு. அந்த தேவர்கொண்டா இது அவன் செட் ஆகல வந்தாங்க. இருக்கான் எனக்கு சுத்தமா செட் அவன் ஆகல. அங்க வந்தான். கேமியோ ஒரு 2 நிமிஷம் வரும் அவ்வளவுதான். அலெக்ஸ் ஏதா ஒரு நிமிஷம் அலெக்ஸ், யூஎஸ்ல 50 கோடி வச்சிருக்க, மத்தல வச்சிருக்காத என்ன ஓப்பனிங்க? கோல்டிங் பத்தி தெரியல உனக்கு? ட்ரிபிள் 200 கோடி கொடுத்தாங்க அவங்க அவங்க ஊர்ல. பத்ரி, இனிமே நான் அலெக்ஸா ஓக்கும் போது என் கூட வந்து சேர்ந்துக்க, சரியா? இப்ப தெரியுது அலெக்ஸா பத்தி சப்போர்ட்லாம் பண்ணக்கூடாது. விவேக் இன்னைக்கு தானே ஒரு இது வந்தேன். அலெக்ஸ் எந்தெந்த படத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்றானோ ஓடுறேன்னு சொல்றான். அலெக்ஸ் எந்த படத்துக்கு நல்லா இல்லன்றனா அதெல்லாம் ஓடுறா. ஹைலைட்டா இருக்கு இப்ப. அலெக்ஸ் அவ புஷ்பா கொண்டாந்து நீ சாத்திட்டு அலெக்ஸ் ட்வீட்ல என்ன போடுறா? பேச அதை பத்தி படம் ஹிட் ஆயிடும். அது வாய்ப்பு இல்லப்பா புஷ்பா. சரி விவேக் சொல்லுவாப்பா. கிருஷ்ணா செம ஆளு. புக்கிங் எல்லாம் வந்து தாறுமாறா ஒண்ணும் கிடையாது. சொல்லுவாப்ல இல்ல கிருஷ்ணா செம ஆளு. புக்கிங் எதுவுமே சரியா சொல்றா பத்ரி. தியேட்டரும் காலியா இருக்கு, பொண்ணு கூட்டு போய் உட்காந்துருக்கான் ஜாலியா. இல்ல 10ஆம் தேதி ஒட்டா வருது. யார் படத்துக்கு போவ? என்ன படம் 10ஆம் தேதி? வேட்டையன் கங்குவன் கிளாஸ். வேட்டையன் தான்டா. எப்படி வேட்டையன் தான் போவ? ரஜினி கூட தப்புன்னு தவிர சூர்யா போக சொல்றேன். எப்படா இது சுத்துறீங்க? மானமே இல்ல. இது பொங்கலாட்டு இருக்குடா மதனே. நீயே புரிஞ்சுக்கணும்டா. குட் பேட் அக்லி பொங்கல் 2024 பொங்கல். பொங்கல் சோலோவா போயிட்டு இருக்காங்கடா இவங்க. இல்ல பொங்கல் லைக்கா ஊப்பத்தான் லாக்கி புண்டாமங்க அவன். லைக்கா லாக்கிலாம் எல்லாம் லைக்கா தான் வேற யாரு? உங்க தாத்தா பண்ண வச்ச வேலை அப்படி. தெலுங்குக்காரன். லைக்கா எடுத்தாலே விளங்காதேடா. அப்ப வேட்டையன் ஃப்ளாப் ஆயிடுமோ? என்ன சொல்ற? இல்லடா விவேக், தெலுங்கான ப்ரொடியூசர் போய் நான் ஆல்ரெடி கூட சொல்லுவாங்களே குடிச்சு, அப்பதான் தெரியும். கெட்டாத பேசாத மதனே, கெட்டாத பேசாத. ஆனா இது மதனே, ஆனா நீ சொன்னது இது இன்னொரு தமிழ் ப்ரொடியூசர் தெலுங்கு ப்ரொடியூசர் நல்லாவே இது பண்றானுங்கடா. ஆமா சூப்பரா பண்ணாங்க தெலுங்கு ப்ரொடியூசர் விவேக். ரியாலிட்டி தான். இன்ஃபேக்ட் இப்ப எக்ஸாம்பிளுக்கு அர்ச்சனா கல்பத்தி கிட்ட அப்டேட்டிங் பிச்சை கேட்டுட்டு இருந்தீங்க இல்ல? அது அலெக்ஸ் எல்லாம் கதறிட்டு இருந்தான். என்னது அர்ச்சனா கல்பத்தியா? என்னது அர்ச்சனா கல்பத்தி? அப்டேட் கேட்டுட்டு அது அவனுங்க அப்படி கிடையாது. ஒரு வாரமா விட்டுட்டு இருப்பானுங்க. சரியான கேட்கல, வெளியில போயிட்டு வா. தில்ராஜா அர்ச்சனா கல்பத்தியாடா? சொல்லு. எந்த ப்ரொடியூசர் ஹவுஸ்டா இது? இதே போன வாரம் கேட்டிருந்த தில்ராஜ். ஒரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஏத்திடக்கூடாதுடா. நல்ல படம் வந்து கண்டிப்பா ஹிட் ஆகும்டா. அதான்டா தப்பு. ஏத்துறதான்டா தப்பு. எக்ஸ்பெக்டேஷன் ஏத்துறது பெருசு இல்லடா. ஏத்துறதான் தப்புன்னு சொல்றேன். எதிர்பார்ப்போட வருவாங்க, புரியுதா? அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு அப்டேட் ஆச்சு கொடுக்கணும்டா. ஒரு நிமிஷம். அதனாலதான் அவன் புஷ்பா படத்தை தேடி வித்து இருக்கான். அவன் ஓகேவா, படத்தை ஐபிஎஸ் தான் வித்துருக்கான். அந்த மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவுட்புட் காட்டுறான். கேஜிஎஃப் எல்லாம் என்ன முன்னாடியே வந்து இது பண்ணி ஓடுனுச்சு. கேஜிஎஃப் பார்ட் 1 எல்லாம் அதான் நல்லா இருந்துச்சு, எல்லாரும் கொண்டாடுறாங்க. பிசினஸ்டா. உனக்கு பிசினஸ் என்ன பண்ணா படம் தியேட்டர்ல ஆடியன்ஸ் உட்காருவாங்க. சும்மா ஒண்ணு பிசினஸ்னா அப்புறம் என்ன ஏமாத்துறியா நீங்க எல்லாரையும் ஊரை? ஆமாடா, இவன் பண்றான்ல. உனக்கு தெலுங்கான கூப்பிட்டு எல்லாம் வச்சு உனக்கு பக்காவா பிளான் பண்றான்ல. ப்ரீ பிளான்லாம் பாரு. ஷூட்டிங்ல இருந்து முடிவு வரைக்கும் அப்டேட் மொத்தம் பிளான் பண்றான். பிளான் பண்ணி கரெக்டா விடுறான் பக்காவா. அவன் ஸ்கெட்ச் போட்டு இந்த தமிழ் ப்ரொடியூசர்ல எல்லாம் அந்த 2K கிட்ஸ் தான்டா அப்டேட்டா கேட்டாங்க. தானே கெடுத்து விட்டாங்க இப்ப வந்து இண்டஸ்ட்ரியா. ஆனா அதே தானுன்னு ஒருத்தர் இருந்தா நான் மனுஷன் அழிச்சிட்டீங்கடா. 2K னோனே அலெக்ஸ் கிளப்பிக்கிட்டு வருவான் பாருப்பா. அவன் மன செலவு 90s கிட்னு ஓட வைப்பான் பாரு.
பண்றதெல்லாம் 2K கிட்ட சொல்லு வேலை. கிருஷ்ணா, எப்படி ஏசி காத்து வாங்க போனியா என்ன? கூட 3-4 வாட்டி ரீகனெக்ட் பண்ணிட்டேன்டா. சொல்லு இன்னும் கேட்டு தில்ராஜ். அதுலயே ரீகனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. நாங்க சரி, நல்லா இல்ல பேசிட்டு இல்ல இருக்கட்டும். என்னமோ கேட்டு தில்ராஜ். இல்லடா, தமிழ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பிச்சை எடுக்கணும் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட, எவ்வளவு பெட்டர் அப்படின்னு. ஏன் ஏதாவது ப்ரொமோஷன் இல்லையா? அதுக்குதான் இல்ல அதுக்குதான் வந்து மதன் கேட்டான், தில்ராஜா இல்ல அர்ச்சனா கல்பத்தியான்ட்டு யார் பெஸ்ட் ப்ரொமோஷன் எங்களுக்கு பார்த்தா தில்ராஜ் தான். சரி, தில்ராஜா இவனா? அவன் பேர் என்ன? இவன்னா இவனை போட்டு அச்சிட போறான். சீக்கிரமா சொல்லு. ஏய் அப்படி இல்லடா, Studios. ஒரு நிமிஷம். தில்ராஜே சரிடா. செவன் ஸ்கிரீன் தாண்டா எங்களுக்கு எப்போ மாசு. இல்ல ரெண்டுமே ஈக்குவல் எடிட் தான். போட்டாலே திருப்பி விடுவான்டா. ரெண்டுமே ஈக்குவல் தான் பொறுத்தவரைக்கும். ஏய் அலெக்ஸ் அப்படி இல்லடா, உனக்கு அவன் இவன் வம்சி இருக்கான்ல, அப்போட இவன் பேருவோ மைத்ரிக்கு அவன் என்ன பேருவோ, இல்ல தில்ராஜுக்கு அவன் என்ன பேருவோ. ஆனா விவேக் ஒரு கேங்கே கதற விட்டவன்டா தில்ராஜ். அவன் மதனே உன்னையதான் அட்டாக் பண்றான் நைசா. மாமே இந்த கவி பாத்துருக்கான்டா கல்கிய. கல்வி பார்க்க வேணாம், சாரி கவி பார்க்க வேணாம்னு சொன்னேன். சரி அலெக்ஸ், அப்படி என்ன உனக்கு கல்கி படத்து மேல ஒரு இது? எனக்கெல்லாம் இல்ல. நான் சலாரி தியேட்டர்ல பார்த்தோம்டா. என்னடா பிரபாஸ் மேல எனக்கு ஒண்ணுமே கிடையாதுடா. யார் மேலே ஆனா மச்சான் இல்லடா மச்சான், இது கொடுத்த ஒரு பில்டப் இருக்குது. என்ன சார் ஏக போகண்டா. சரி அலெக்ஸ், நான் உன்கிட்ட கேக்குறேன், சலாருக்கு மட்டும் பில்டப் கொடுக்கல என்ன? கொடுத்தான்டா. ஆனா அந்த படத்தை வந்துட்டு தான் நானும் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்கையாகுது, செகண்ட் ஹாஃப் ஓகே. அப்ப அதே மாதிரிதான் இதுவும் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா, குமரன் வந்து புஷ்பாவை போட்டு அடிச்சுட்டு கல்கி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான் போடுறான். அவன் வேற, அது வேற. அவனை மரியாதை விடலடா. இங்க ஆல்ரெடி 1 மாசமா போயினுக்குதுடா இது பில்டப். சார் கல்கி இல்ல, இதுல ஹைலைட் என்ன தெரியுமா மச்சான், இந்த கதை கேட்டேன் நானுங்கடா. அதுக்கு நீ யூடியூப்ல கதெல்லாம் கேட்டு இதெல்லாம் பண்ணி கூட இப்ப இதுக்கு என்ன கதை கேட்கணும்? மகாபாரதம் கதை வேற எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தான் இப்ப உட்காந்து. பத்ரி திட்டினான்றானுங்க லைக்காவ. லைக்கானா என்ன உங்களுக்கு மனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக் வந்தா மட்டும் என்ன பண்ண போறீங்க? அவன் டென்ஷன்ல இருக்கான்டா. கல்கி புக்கிங் டாப்ல போயிட்டு இருக்கே, ஓகேவா? அந்த டைம்ல தூக்கிட்டு வந்து இது விட்டுருக்கான், இந்தியா 2 புக்கிங் ஓபன் பண்ணி விட்டுருக்கான். லூசாட்டம் எப்படி புக்கிங் ஆகும்? கொஞ்சமா ஓபன் பண்ணிருக்கான். யூகேல புக்கிங் போட்டுருக்காங்க பாருப்பா. யூகேல ஓபன் பண்ணிட்டாங்க. யூகேல ஓபன் பண்ணா, நார்த்ல ஓபன் பண்ணிட்டான். நார்த் இந்தியால எங்கடா புக்கிங் ஓபன் பண்ணா? இந்தியன் ஏய் ஆனா சரியா 56 டிக்கெட் 56.86 பத்ரி எந்த படத்துக்கு டிக்கெட் ஓபன் பண்ணா? இந்தியன் 2வா? அப்படிதான் அவன் சொல்றான். இல்ல ஃபாரின் ஓபன் பண்ணிட்டாங்க. ஓல கண்டுபிடிச்சறேன். என்னைக்கு டேட் சொல்லி இந்தியன் 2 ரிலீஸ்? ஜூலை 12. ஏபிஏ சொல்லுங்கடா. 2டா 3டா 2டா 12 ஜூலை 12. ஆமா ஜூலை 12. இங்க 13, அங்க 12. சவாஸ். இது சினிமால டேட். இல்ல கங்கோ வேட்டன் கிளாஷ். ஆமா இது சினி வேர்ல்ட்ல ஓபன் பண்ணிருக்கான்டா. டேய் சினி வேர்ல்ட் தான் பாத்துக்கிட்டு. அண்ணா டேய் அததான் பாத்துக்கிட்டு. டேய் அலெக்ஸ் கொஞ்சமா ஓபன் பண்ணுவானுங்க. அலெக்ஸ் ஒரு அவருக்கு முன்னாடி நீ வரல அலெக்ஸ். ஒரு ஸ்பேஸ் போடிச்சு, மேல 2 பேர் உட்கார்ந்திருக்காங்க ஸ்பீக்கர்ல. ப்ரோ ஒருத்தன் சொல்றான், ப்ரோ வேட்டன் கிளாஸ் பண்ணனா ப்ரோ. அவன் ரஜினிகாந்த் பண்ணலாம் ஓடாத ப்ரோ. நீங்க யாரு சூர்யா ஃபேன்ஸா? இன்னொருத்தன் ப்ரோ நம்மளுக்கு இன்னும் புக்கிங். ஆனா மதனே கிளாஸ் ஆச்சுன்னா நான் எல்லாம் கங்குவாக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் பண்றேன். நான் ரெண்டுதுமே போடா. ஏன்னா சூர்யா வேற டைரக்டர் இருந்தா கூட நான் இல்லடா. சூர்யா வேற டைரக்டர் இருந்தா நானே போவேன். ஆனா பத்ரி உன் மனசு சொல்லுது எது கூட ஓடும்? எதுல ஓடும்? கங்கு ஓடுமா வேட்டன் ஓடுமா? கங்குவா தான் ஓடும். பார்க்கலாமா? ஏன்னா ஒரு கமல் ஃபேன் கிட்ட போய் எது ஓடும் கேக்குற. ஏன்டா நீ போயிட்டே?
இல்ல ஒரு நிமிஷம் நானே இல்ல ஷாம் என்ன நினைப்பான் அத்தா ரெண்டுமே டிசாஸ்டர் தான். அப்படி கிடையாது. பத்ரி அப்படிலாம் எனக்கு என்னமோ இது மதன எனக்கு என்னமோ இந்த ஐலாண்ட் கேப்டன் மில்லர் மாதிரி ஆக போகுதுன்னு தோணுது. ரெண்டுமே டிசாஸ்டர். இல்லடா அப்படி இல்லடா. இன்கேஸ் கோட்டும் கங்குவான் கிளாஸ் ஆவாதரா மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஆவாதரா. சூரிய அந்த அளவுக்கு தைரியம் இல்லடா. மதனே ஒரு நிமிஷம் ஒன்றா மன்னிப்பு கேட்டுக்கேன்டா. டிக்கெட் புக் ஓபன் பண்ணிட்டாங்கடா. ஜூலை 12 ரெண்டு பேரும் டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் இல்ல டேய் இருடா. எதுவுமே ரெண்டுமே கிளாஷ் ஆகுதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு. சூர்யா அவ்வளோ தைரியம் இல்ல. மோனிஷ் கேக்குதா? படம் பார்த்து எப்படி இருந்துச்சு? சூர்யா வந்து கமல் ஃபேனுக்குறதுனால பத்ரி நீ கங்குவாக்கு சப்போர்ட் பண்ணுவியா? அலெக்ஸ் ப்ரோ உண்மையா சொல்லணுமா போய் சொல்லணுமா? இல்ல உண்மையா சொல்லுங்க. எல்லாம் காரி துப்பிட்டா இருக்கும். போய் சொல்லிட்டு அதுக்கு உண்மையை சொல்லு. சரி போய் சொல்லு மோனிஷ் பாப்போம். போய் சொல்லு ப்ரோ. படம் வந்து படம் வேற மாதிரி ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இது பொய்யாடா ப்ரோ? லாஸ்ட் 40 minutes ஓகே ப்ரோ. எனக்கு மத்தபடி பெருசா எதுவும் தெரியல. டேய் மோனிஷ் இதுவும் போய் தானே. டேய் இதான்டா உண்மையா நல்லா இருக்கு படம். அதுவும் இந்த ஈவினிங் இந்த கனி ஒரு ஸ்பேஸ்க்கு வந்தான். வந்துட்டு மொத்தமா செஞ்சு விட்டான். படம் வந்து வேற மாதிரிங்க. 1000 கோடிங்க. புரியல பைத்தியக்கார தாயலிங்க. இந்த பத்துக்குதுடா குவிந்தானுங்க. அவன் தான் ப்ரோ வந்து ஸ்பாயிலர் பண்ண போறான்னு. சரி நான் என்ன இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறானே, சரி போய் பார்த்துட்டு வந்துருவோம் இன்னைக்கு. இவன் வர ஸ்பேஸுக்கெல்லாம் 1000 கோடின்னு இருக்கான். சரி ரொம்ப முட்டு கொடுக்குறானே, இவன் போய் பார்ப்போன்னு போய் பார்த்தேன். ஆனா தியேட்டரே ஒரு அமைதியா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். ஹை பட்ஜெட்ல அதே ஃபர்னிச்சரை வஸ்டாம் ப்ரோ. ஹை பட்ஜெட்ல அதே ஃபர்னிச்சர். சொல்லு ப்ரோ. உண்மையா சொல்லுப்பா. அததான்டா சொன்னேன் இப்ப பைத்தியக்காரன். படம் வந்து இவங்க சொல்ற அளவுக்குலாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுட்டு போகாம நார்மலா போனோம்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். இந்த ஒரு சில பேர்லாம் வீட்டுக்கு தான் போகணும். அவங்க பேச்செல்லாம் நம்பி போனோம்னா கன்ஃபார்மா மொக்க வாங்கிட்டு தான் வரும். அப்படிதான் போனோன்றான். வீட்டுக்கு தான் போனோம். நீ வேற கனி வந்து ப்ரோ விஜய் சீனுக்கு மேல வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணிருக்கோம் பாரு. கிருஷ்ணோபராஜ் ஷேர் பண்ணிருக்காப்ல பாரு மேல. கேக்குறேன் ஆதி புதுஸ் மாதிரி கேவலமா இருக்காது படம். உண்மைதான்டா. ஆதி புதுஸ் அளவுக்கு இல்ல. இதுவும் படம் பாத்துட்டியா நீ? அதனே நீ என்ன தீபிகா படுக்கன பார்க்க தானே போயிட்டு வாச்சான். மச்சான் ஒரு நிமிஷம் அங்க இவன் கிருஷ்ணா ரிவ்யூ போறேன். மாமனார் காசுதான் பணத்தை வாரி அரைச்சு. அலெக்ஸ் ஸ்பாயிலர் சொல்லாம இது மிர்னால் தாக்கூர் நல்லா இருந்துச்சடா கேரக்டரே இல்லடா அவளுக்கு. அந்த கேமியோஸ்லாம் ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காவே இல்ல. ப்ரொடியூசர் மாமனார் டைரக்டரோட மாமனார் தான ப்ரொடியூசர். ஓ அப்ப நீ மாமனாருக்கு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. எதுக்குடா ரத்த கொதிப்பு? கலெக்ஷன் வந்துருந்தா. மாமனார் தான் ப்ரொடியூசர். கலெக்ஷன் வந்துருந்தா. போட்ட கஷ்டம் வந்துரும். வாங்கின வரதட்சணை ஃபுல்லா படத்துல போட்டு அழிச்சிட்டான் போல. டேய் கலெக்ஷன் வந்துருந்தா மதனே. ஏய் என்ன படம் வந்தாலும் இப்படி என்ன தப்பாவே பேசுறீங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க? அப்ப கங்க வந்து நீ என்ன பண்ணுவ? ப்ரோ போய் பேசுங்கடா. அதே மாதிரி அப்ப பேசுங்கடான்னு அடிப்பே. டேய் இல்ல விவேக் அவன் படத்தை ட்ரைலர்ல ஆரம்பி சொன்னான். இந்தியாவிலே கடைசி நகரம் காசின்னு சொன்னான். ஒக்காலி அப்பயே செத்து போச்சு படம் அங்கேயே. ஓகேவா? அதுக்கு மேல அந்த படம் வந்தா என்ன வரலாம் என்னடா? கடைசி நகரம் காசின்னு சொல்லிட்டான். காசி தான் கடைசி நகரமா உலகத்துல? மத்த நகரம் எதுவுமே இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல மோனிஷ் நீ போயிருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா போயிட்டு வந்து பண்ண பாக்காமலே என்னமா பேசுறான் மதன் பாக்காமலே ஓபன்டா. அதே பாக்காமலே கதை வீட்டுக்கே வரேன் நானு. ஏண்டா 2012 படத்துல கடைசி இது வந்து சைனா ஒத்துக்குவீங்க, இதுல கடைசி காசினா ஒத்துக்க மாட்டீங்களா? ஹாலிவுட் இவன் ஒருத்தன் கம்பேர் பண்ணி யாரா கிருஷ்ணா கேட்டுக்கப்பா. ஹாலிவுட் தான் முட்டுக்குறா பத்தி சத்தியமா முட்டுக்குறாடா. டேய் படம் பாத்தியா இல்லையா? அதே நீ படம் பாத்துட்டு வந்து பேசு. டேய் படம் பாத்தியா இல்லையா? கிருஷ்ணாலாம் பாத்திருக்கான், மோனிஷ் பாத்திருக்கான். படம் பாக்குறேன். பத்ரி டேக் பண்ணி கேப்பேன்டா பத்ரி சத்தியமா சொல்றேன். ஆனா பத்ரி கிருஷ்ணா பாத்திருக்கான், மோனிஷ் பாத்திருக்கான். அவனே என்ன கேட்கிறேன்?
பத்ரி, நீ என்ன நினைக்கிற? பெய்டு சொல்றா. பிஆர வச்சு அங்க ஓட்டிட்டு இருக்கானுங்க கல்கிக்கு. இங்க உள்ளவா அப்படியா ரியாலிட்டிக்கு அப்படியா ரியாலிட்டிக்கு வா நாளைக்கு நீ. 200 கோடி ஓப்பனிங் பத்ரி கழிச்சு பத்ரி சரிடா இரு சரிடா டேய். பத்ரி ஒரு நிமிஷம் இரு. இது வந்து நம்ம படம் வந்து இந்தியன் டூ, இது வந்து பிரபாஸ் படம். நீ ஏன் இதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகி பேசிட்டு இருக்க? டேய் அவனுக்கு எனக்கு புடிச்சிருக்குடா இது. இதுல என்னடா பத்ரி ட்ரிகர் ரொம்ப ஆகுது? சத்தியமா ப்ரோ தெரியல. ஒரு சில பேருக்கு புடிச்சிருக்கு பிடிக்கும் ஓகே கோவம் இரு வந்துச்சுன்னா பத்ரி. அது போல இந்த எனக்கு சொல்ல முடியாது. இரு இந்த சரி அலெக்ஸுக்கு ஏன்டா அனிமல்ன்ற புரியுதுலாம் ஒரு படம் கேட்கல பிடிச்சிட்டு யாருமே. இருக்குன்ன போது நான் அவனுக்கு அந்த அது படம் பிடிக்கும் ஓகேடா, போது எனக்கு அனிமல் அவனுங்க தான் பிடிக்கல. டேய் கிண்டல் பண்ணிட்டு யாருமே இருக்காங்க. அது ஏன்டா பேய் பிடிக்குதுன்னு யாரும் படம்னு. கேட்க மாட்டாங்கடா இனிமே. நீ அதுக்கு ஈக்குவலா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆனா உன்னை இத்தனை ட்ரிகர் பேருக்கு பண்றதுக்காக டேய் பிடிக்கலன்றது நீங்க தெரியலடான்ற வன்மத்துல புரியுதா? பேசுறீங்கடா நீங்க. இல்ல நீங்க அப்படி வன்மத்துல என்னடா சொல்லக்கூடாது பேசுறீங்க. வன்மம் இதுல உங்களுக்கு? இல்ல இல்ல கல்லூரி. டேய் ஒரு பத்ரி, நிமிஷம்டா இதே பதில். இது ஆதி அவனை நம்பி பேசுறா, ஆதி சலார் கூட பேசுறா. தான் நான் இல்ல தியேட்டர்ல போனேன். நல்லா மோனிஷ் இல்லன்னா நல்லா கிருஷ்ணாக்கெல்லாம் இல்லன்னு தான் வன்மம் தேட்டர் சொல்லுவாங்க. போய் வேற என்ன பாக்குறதுக்கு. சொல்லுவாங்க? டேய் ஆதி இன்ஃப்ளூயன்சர் உனக்கு காசு கொடுக்குன்னு சொல்லி பத்ரி இவ்வளவு புஷ்பா கத்திட்டு டூ இருக்கான் வரையும் வந்து வெயிட் பண்றா பத்ரி. பேசு நம்ம விவேக் உனக்குன்னு ஒரு டேய் காலம் இரா வரும்டா விவேக் பத்ரி. டேய் விவேக் மதனே, விவேக் ஒரு நீ நிமிஷம் யாரையும் பேச விட டேய் மாட்ட என்ன? என்னையே பேச அடடா விட மாட்ட. உனக்கு காசு தரேன் நீ வந்து கூவுறியா நீ? மதனே எனக்கு புரியல. காது பின்னாடி போய் பேசிக்க, முன்னாடி வந்து பேசு. இல்லடா இவனுக்கு காசு கொடுக்கல போல அது பிஆர் டீம் உட்காந்து கக்கிட்டு இருக்கான். பிஆர் சரி டீம் வச்சு காசு போட்டுட்டு இருக்கான்னு. எவ்வளோ டேய் கிருஷ்ணா ஹாலிவுட் லெவல் நான் தெரிஞ்சுக்க. அதெல்லாம் ஹாலிவுட்டா பாக்கணும். நீ என்ன ப்ரோ மைண்ட் அதெல்லாம் பேசுறது ஒண்ணும் இல்ல. பாருங்க. ஏய் கனி அலெக்ஸ், இருக்கான்ல, கனி ஆனா வந்து உண்மையில விஎஃப்எக்ஸ் ஏதோ ஒர்க் பண்ணிருக்காங்களா அலெக்ஸ்? ரொம்ப காசு போட்டு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். ஓரளவு பண்ணிருக்காங்கன்னு ஏ, சொன்னானுங்க. அலெக்ஸ் சொல்லுங்க. ஏய் ஆனா த்ரீ இதே தானே த்ரீடில ஆதி பார்த்தா படம் நல்லா புருஷுக்கும் இருக்குன்னு பண்ணானுங்க. கேள்விப்பட்டேன்டா. ஆதி த்ரீடில புருஷுக்கும் பாருங்க. 700 கோடினா. ஆனா இல்ல டேய் மச்சான் விவேக் யார் தெரியுமா? லிங்க் என்கிட்ட கேட்டுட்டு இங்க வந்து பஞ்சாயத்து அலெக்ஸ் ஆனா நல்லா இருக்கா அலெக்ஸ் பிரிண்ட்? அவன் ஃப்ரெண்ட் நல்லா இது வரல. இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்குது வேணுமா? இல்ல ஏய் இல்ல, த்ரீடில நான் பாத்தியானா டெலகிராம்ல படம் நல்லா பாத்துக்கிறேன். இருக்கான்டா 3Dல. டேய் இல்லடா மச்சான் இல்ல மச்சான் மேட்ரு கேள. நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட். அதாவது இந்த கதையை வந்துட்டு பொண்ட மாதிரி இருக்குது. எனக்கு வந்துட்டு ஒரு வேலை பதிரி விஷயம் நல்லா படம் இருக்கும் போல ஓடும் பசங்க கிட்ட அலெக்ஸ். இரு. இல்லடா பேசுறத கேளுடா இரு. பசங்க பார்த்த பசங்க கிட்ட கால் பண்ணி கேட்டேன். இந்த கிருஷ்ணா அதுக்கப்புறம் இந்த இவங்கிட்ட அப்புறம் இந்த ரேவந்த் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தேன் தேட்டர்ல. அப்புறம் மோனிஷ் இப்பதான் ட்வீட் போட்டேன். கிருஷ்ணா பார்த்து ட்வீட்டும் போட்டேன். எல்லாத்தையும் பார்த்தேன். அப்பதான் டவுட் கேட்கும் போது தான் தெரியுது இல்ல உண்மையிலே படம் அப்படிதான் இருக்குது. அலெக்ஸ், இந்த நான் படத்தை ரொம்ப பாத்துக்கிட்டு ப்ரோமோட் பண்றது என்னன்னா அவன் வாரி இறைச்சிருக்கான் காசு. சரியா? அவன் எடுக்க தேவையில்லையா? 600 கோடி. ஆனா இது 2 பார்ட்ல எடுத்திருக்கணுமான்னு எனக்கு இதாதான் இருக்கு. ஒரே பார்ட்ல கூட எடுத்திருக்கலாம். இந்த காசை வச்சு தேவையில்லாத வேலை ப்ரோ மொத்தம் நீங்க. அலெக்ஸ் டேய் ஒரு நிமிஷம் அது ரோட்ல டேய் இரா ஒரு நிமிஷம் அந்த இந்த ஒரு காசை நிமிஷம் வச்சு மதனை இல்ல இல்ல டேய் இரா ஒரு நிமிஷம். அலெக்ஸ் ஆனா இல்லடா பாதி இந்த படத்தை இந்த ட்விட்டர்லயே ஓட்டிட்டாங்கல்ல. அதெல்லாம் ஓகே டேய் அலெக்ஸ் டேய் டேய் அலெக்ஸ் ஆனா படம் தியேட்டர்ல அலெக்ஸ் பார்த்தவங்க கூட இப்படி கதற மாட்டான்டாடி. நீ ஒருத்த போன்ல பார்த்து டேய் அலெக்ஸ் டேய் தியேட்டர்ல பார்த்தவன் கதறனால தானே நான் சொன்னேன். சொல்லு மதன் சொல்லு. இல்லடா இந்த காசு வாங்கினால 600 கோடி மாமனார் கிட்ட வாங்கின காசை வச்சு எதனா ஃபிளாட் கிட்ட வாங்கி போட்டுனா மொத்தம் இவன் சம்பாதிச்சிருப்பான். ஒருத்தன். பழைய எடுக்கிற பேர்ல கண்ட்ராய் பண்ணிட்டு இருக்கான். ஆனா மச்சான் பிசினஸ் மேனாகறல்ல ஷாமே. அதான் மதனி ஆமாடா வாங்கினியா ஒரு பிசினஸ் மேன். வாங்கினியா கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஏய் 100 மதனே போட்டியா? மதனே அதே 100 கோடி கலெக்ஷன் 200 கோடி வந்துச்சுன்னா வரும். ஏய் இல்லடா எல்லாம் டேய் அலெக்ஸ் கலெக்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? எங்க போய் முட்டி போடுவ சொல்லு மதனே? கலெக்ஷன் வச்சு கலெக்ஷன் வந்துச்சுன்னா எங்க போய் முட்டி போடுவ சொல்லு மதனே? அடுத்த படம் கிடைக்குமா? என்ன அடுத்த படம் கிடைக்குமா? சும்மாடா ப்ரொடியூசருக்கு என்னடா அடுத்த படம் கிடைக்கணும்? பைத்தியக்காரன். டேய் அவன் மாமனார் நாமம் போட்டான் என்ன அவன சந்தனம் போட்டா நம்மளுக்கு என்ன படம் பார்த்து எப்படி பாருங்களேன். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏதோ சரி 100 படம் 200 படம் பண்ணவங்கடா. நான் காலங்காலமா இருக்கானுங்களாம். 50வது வருஷம் இது. 50வது வருஷம் 50வது வருஷமா. என்ன கதை என்ன மேட்ச்னு தெரியும் மதனே. மூடிக்கிட்டு இருக்கணும். ஷாமே நீ என்ன பேசணும் பேசிட்டு இருக்கியா? ஆனா ஷாமே புஷ்பா 2க்கு ஒரு கலெக்ஷனுக்கு ஒரு முட்டை கொடுத்தான் பாத்தியா? ஆமாடா மியூட்ல போய்க்கிறேன்டா. புஷ்பா 2ல என்கிட்ட பேசாதீங்க. ஷாமே நீ கேம் சேஞ்சர் முட்டு கொடுத்தா வச்சுக்க நான் வேற மாதிரி கேட்பேன். ஏய் நான் அத பத்தி பேசவே இல்லையடா டேய். ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏய் இரா இப்ப நான் குட் பை கிளிப் பத்தி பேசணும். டேய் நான் அத பத்தி பேசவே இல்லையடா மதனே டேய். انا அலெக்ஸ் சப்போர்ட் பண்ண பத்தியா என்ன செருப்பு கட்டி அடிக்குது. டேய் நாங்கடா டேய் கம்முனு இருந்தாடா சொன்னேன். சரி இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் காசு வந்திருக்குமே சார் 200 ரூபாய் தர சார் கல்கிக்கு படம் நல்லா இல்ல அலெக்ஸ். என்ன ஷாமே எல்லாம் பேசிட்டு சொல்றேன். நாளைக்கு என்ன ரிவர்ஸ் டேவா ரிசர்வ் டேவா நாளைக்கு? என்னடே சரி மதனே இப்போ ஓ நாளைக்கு மேட்ருக்கு வருவோம். சரி தளபதி டேன்னு மட்டும் தெரியும். மேட்ரு எப்படி? ஏய் அது மதன் கிட்ட கேட்காதீங்கடா அவன் நல்லா இருக்கேன்டான்டா.
இல்ல உன் மனசுக்கு ஏய், நல்லா என்கிட்ட இருக்கா கேட்காதடா மதனே, அது போச்சுடா. போதும் ஆனா மதனே, இல்ல இது ட்ரோல்லாம் இதுவே விட்டுரு. இல்லடா, இது மனோஜ் கிட்ட கேட்கும்போது வித்தியாசமா என்ன சொல்லிட்டான். கேட்காதடா, எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு போயிடும் ஒரே வார்த்தை. எனக்கு கேட்காதடா, வேஸ்ட்ரா, டைம் வேஸ்ட்ரா. சரி விடு விடு வேற விடு என்ன விடு. போய் ட்ரிகர் ஆகிட்ட போய் கேளு. என்கிட்ட கேட்காத, நான் ட்ரிகர் ஆக மாட்டேன். ஏய் உன்னை ட்ரிகர் பண்ணி என்னடா பண்ண போறோம்? திரும்ப வருதுன்னா சொல்லிட்டு போயிடுவான் சொல்லிட்டான். சாமி இதுல ஆதிக்க வேற ஃபேன் பாய் டைரக்டர்ன்றானுங்க. அவன் எந்த வகையில அதான் கேங்ஸ்டர் இல்லடா, கணேஷுக்கு ஃபேன் பாயான்னு ஒரு தெரியல. நிமிஷம் இல்ல டேய் இருடா. பத்ரி, கிருஷ்ணா டேய் நம்மளும் இல்ல பத்ரி, இருடா மச்சான், நம்மளும் நிறைய பேர் சொல்றா. கிட்ட போய் இவன் கால்ல சிரிச்சே வெறுப்பேத்திராடா மதனை. நானு நான் பேசவே இல்லடா, சிரிச்சே பேச வெறுப்பேத்தி மாட்டேன்டா. விட்டாடா. டேய் இல்ல இல்ல டேய் இல்ல இல்ல டேய் இல்ல இல்ல இருடா டேய் இருடா விடுடா டேய் டேய், விடுறா பத்ரி விடுறா. டேய் அவனுக்கு பிடிச்சிருக்குடா அது. ஒரு நிமிஷம் டேய் இரா பத்ரி கால் எடுத்த 2 நிமிஷமா சிரிப்பு ஆக போல. ஏன்டா இரு இரு, அலெக்ஸ், அவனுக்கு உனக்கு தான் பிடிச்சிருக்கு, அனிமல் பிடிச்சிருக்கு, ஏன் உங்களுக்கு என்ன பிடிச்சின்னு வந்துச்சு? கேட்கணும்டா. இருடா மதன் ஏதோ சொல்றாடா. இரு இரு, ஏன் பிடிச்சி இல்லடா மதனை, நீ அலெக்ஸ், சொல்லு மதனை. உனக்கு தான் அனிமல், உனக்கு தான் அதாங்க ஆல்பா மேல், என்ன நல்லா இருக்கு. உனக்கு தான் ஆல்பா மேல் அனிமல் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி டேய் எனக்கு பிடிக்குமாடா? அனிமலே நானே சொல்லிட்டேன்டா, ஒரே ஊருக்கு ஏய், பிடிக்கல டேய் எனக்கு பிடிச்சது. இது என்னது? அதே மாதிரிதான் விஜய் ஃபேன்ஸ் பிடிக்கல, எனக்கு டேய் பிடிக்கல, அவ்வளவுதான். ஏன்டா இல்ல அனிமல் எப்படி இருப்பான் லுக் ரன்வீர் இங்க சொல்ல டேய், கூடாதுடா. மாடு ஏண்டா மாடு மதனே டேய், டேய், மனசாட்சியே ஏன்டா இல்லையாடா டேய். ரன்வீரை கொண்டு போய் அஜித் குமாரோட அதான் கம்பேர் டேய் பண்ற குட் பேட். அனிமல் எங்க, சரி விடு. என்ன சொல்ற? அனிமல்லாம் லுக் மரணமா இருப்பான்டா ஆளு. சாமா, ஏன்டா இப்ப அனிமல் நான் எதுவுமே சொல்லடா, யாரா நான் எதுவுமே கம்பேர் பண்ண, சொல்லடா. யாரா கம்பேர் பண்ண? நீ அப்படிதான் டேய் பண்ணுகிறப்ப. சாமி அனிமல், இவனே கம்பேர் பண்ணிட்டு டேய் இவனே இது அதான் நீ பண்றான். தான் சொன்ன. மதனே ரொம்ப மனநல பாதிக்கப்பட்டிருக்க போல. சரி விட மதன அந்த இல்ல, பைத்தியக்காரன் ஆதிக்கு விட்டுரு. நாளைக்கே சுரேஷ் சந்திரா இருந்தா கூட தூக்கி விடுவா நீ. இவனு ஆதி பரதேசி கட்டாத. ஏய் வீரங்கடா. ஏய் ஏடா ஆளாளுங்க மாறி மாறி டேய் அடிக்கிறீங்க. என்னடா இன்ஃப்ளூயன்சர் அடிக்கிறீங்க? விக்னேஷ் ப்ரோ ஒரு எங்கடா? நிமிஷம் என்னடா? விக்னேஷ் ப்ரோ இல்ல ஒரு கப்பல் கொஞ்சம் இதுவாகிறாரு வந்து. அன்னைக்கு அவர் ஃப்ரெண்ட பார்த்தடா. யாரு? செய்யார்பாடு. செய்யார்பாடு. அவன் அவன் பைத்தியக்காரன். ஏய் பத்ரி, அவன் நந்தனம். சத்தியமா எனக்கு அவர் இல்ல பார்த்த உடனே அங்கதான் வீடியோ வந்து இல்ல பார்த்த உடனே எனக்கு first எனக்கு ஞாபகம் வந்தது உலகத்துல இவர்தான்டா. செய்யார் பாலு மாதிரி ஒரு உருட்டு உலகநாதனை பார்க்கவே முடியாதுடா. எப்பாடு இல்ல என்னடா விஜய் கேரவன்ல இல்ல விஜய் பக்கத்துல உட்காந்த மாதிரி பேசுவான்டா. இல்ல இல்ல அவனை பார்த்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு விக்னேஷ் ப்ரோ ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த ஹீரோ. சரி அலெக்ஸ், உண்மையான கல்கி நல்லா இல்லையா அலெக்ஸ்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இன்ன வரைக்கும் சிரிப்பா இருக்கா அலெக்ஸ்? ஓடிடி வந்த பிறகு ஒரு டைம் பார்க்கலாம். சொல்லு. இல்லடா அது டான் பண்ண அந்த சிபி இருக்கான்ல, ஷூட்டிங்கே முடிச்சிட்டாங்க 50%. சிபி தான் டைரக்டர் அந்த படத்துக்கு. டேய் கிருஷ்ணா ஒரு நிமிஷம். கிருஷ்ணா இந்த சீன் சிரிச்சே எனக்கு ஒரு நிமிஷம்டா. என்னடா 3 படம் கிளாஷ் ஆடாப்பா அக்டோபர்ல. அட தூமா ஒரு நிமிஷம்டா சொல்றேன். தியேட்டர்ல வந்து ஒரு 40 பேர் 50 பேர் இருந்திருக்கும்டா. அதுல 40 பேர் சிரிச்சிட்டானுங்க, ஒருத்த மட்டும் விசில் அடிச்சான். ஏய் கிருஷ்ணா தியேட்டர் போனியாடா நீ? ஆமாண்டா, அவன் தியேட்டர் போனான்டா பைத்தியக்காரா. ஆனா இங்க முக்காவாசி எல்லாம் தியேட்டர்ல பார்த்தாங்க. டேய் அலெக்ஸா போன்ல பார்த்து நீ பண்ற அலப்புறது. டேய் ஆனா டேய் ஒரு நிமிஷம் அலெக்ஸ் ப்ரோ, நீ போன்ல தான் பாத்தியா நீ? நல்லா இல்ல கேவலமா இருக்கு சொல்லு. டேய் இல்லடா போன்ல தான் பாத்தியா ப்ரோ நீ? போன படத்துல வந்து இவ்வளவு முன்னன் தகர புடிச்சி லிப்லா கடிச்சான். இந்த படத்துல வந்து டேய் இது லிப்லாக்லாம் இல்லடா, இவன் வேற காஜு கூதியான். இல்லடா இந்த படத்துல வேஷம் போடுறான். படத்தை யாருடா மதனே? இல்ல விஜய் தேவகண்டா குண்டமான சொல்றான் குண்டமா. டேய் ஆனா கிருஷ்ணா நானும் அதை யோசிச்சேன்டா, இவனுக்கு இந்த கெட்டப் செட்டே ஆகல. வீரன் மாதிரி எதுவுமே துல்கர் சல்மானை கூப்பிட்டு வந்து ஏதோ ஃபன் பண்ணானுங்கடா. அவன் எதுக்கு ஏன் கூப்பிட்டு வந்தானுங்க? எது ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் மச்சான், கீழே யாராவது எஸ்கே ஃபேன் தான் மன்னிச்சிருங்க. சீமராஜா மாதிரி இருந்த ஆளு. அலெக்ஸ் ப்ரோ போன்ல பார்த்ததுக்கே எப்படின்னா நாங்க தியேட்டர்ல பார்த்தோம். எங்களுக்கு எப்படி அதுதான் நான் இவங்க கிட்ட ஜாலியா போன் பண்ணி பேசியிருந்தேன். என்ன மாமே தியேட்டர்ல போய் எப்படி ஒரு நிமிஷம்டா. டேய் நான் இப்ப இவ்வளவு கிருஷ்ணா கழுவி ஊத்துனேன், உன்னை அடுத்து கழுவி ஊத்த போறேன். இவன் இருக்கிற மாதிரி அவன் என்ன கனி சொன்னா சொல்லி பாத்து தியேட்டர்ல போய் அவன் கனி மாட்டினா வகுந்துருவான் அவனை. இல்லடா நான் ஆல்ரெடி பாக்கணும். ஏய் மாமே, சரி இவன் வேற வந்து சொல்லிட்டே இருந்தா நாளைக்கு போலான்னு இருந்தா இன்னைக்கு அவனால ரேவந்த் வேற தியேட்டர்ல உட்கார்ந்துக்கறான்டா. அவன் உப்பு போடுவான், ரேவந்த் உப்பு போடுவான். எழுதி வச்சுக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு உப்பு போட்டான். உப்பு போட்டானடா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு. ஆமாடா மச்சான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு உப்பு போட்டான்டா என்கிட்ட வந்து கால்ல ஆடமா. ஏய் அப்ப படம் பிளாக் பஸ்டர் சொல்றான்டா அவன். டேய் அவன் நல்லா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோ தான். ஐ மீன் செகண்ட் ஹாஃப் கிரேட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்
டேய் பத்ரி நீ ஒத்துக்கிட்டு உண்மையே ஒத்துக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பிளாக் பஸ்ட்னு சொல்லிட்டான் அவன். டேய் எப்பேற்பட்ட டேய், வெறிகள் நான் என்ன சொல்றேன் ஒரு அழகு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோ தான்டா, செகண்ட் ஒரு ஹாஃப் நிமிஷம் இல்ல தான் வந்து இல்ல இதே. தளபதி ஏன்னா ரெஃபரன்ஸ் எதுவும் அலெக்ஸ் சொன்னா நீ யார்கிட்ட போய் கேட்டு பாத்தியா? அவனே ஒரு வடக்கானு, அவனே பிஜேபி கொல்ட்டிடா படம் வழக்கா ஃபுல்லா அலெக்ஸ் பிஜேபி ப்ரோ தான். அதே நீ மாதிரி அவன்கிட்ட அலெக்ஸ் போய் ப்ரோ கேட்டுட்டு இருக்கடா. எப்படிடா நீ மனசாட்சி இல்லாத? இல்ல மதன் ப்ரோ ஒரு தளபதி நிமிஷம். ரெஃபரன்ஸ்னு ஒண்ணு இல்ல அதான் இவன் தான் சொன்னான் ஏதோ இல்ல தளபதி இல்ல ப்ரோ அலெக்ஸ் மாதிரி ப்ரோ ஒரு ஓட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரொம்ப கேமியோன்ற பேர்ல அது எல்லா இடத்துலயும் அந்த கேமியோ வந்தனா அது தியேட்டர்ல என்ன சொல்றது அதுக்கு சர்ப்ரைஸே இல்லாம ஆயிடுச்சு. இல்ல அதே மாதிரி தேவையில்லாம தான் பொட்ட ஆட் ராஜமௌழி பொட்டன்னு ஒரு சர்ப்ரைஸ்லாம் மாதிரி இல்ல. ஒரு கேவலமா ஒரு கேமியோக்கு 10 இல்ல ஒரு கேமியோக்கு 10 கோடி ரூபா, 30 கேமியோ கரெக்டா 300 கோடி ரூபா சும்மா அதுலயே போயிடுச்சு. எதுடா இந்த வேலை அவ்வளவுதான் படம். இது மாதிரிலாம் வேணும் உங்களுக்கு? சாம இந்த ஷேராட்டோல இருவேன் ஒருத்த எங்க போற சும்மா இருக்கிறது உண்மையிலேயே படத்துல அப்படிதான்டா எல்லாரையும் அப்படிதான் புடிச்சு போட்டிருக்கானுங்க. அடுத்த பாட்டுல இன்னும் 30 கேமியா டேய் வச்சிருப்பானுங்க. கிருஷ்ணா, டேய் இந்த ஆர்ஜிவில வரானேடா, எதுக்குடா வரான் அவன்? அதெல்லாம் தனியா எதுக்கு போற வந்தானே தெரியல ப்ரோ. அவன் சும்மா வந்து முட்டை வந்திருக்கான் ப்ரோ வைப்பான்டா. அவன். அதெல்லாம் நிறைய பேர் படத்துல எதுக்கு வரானுங்கன்னே தெரியல. 5000 சும்மா ரூபாய் இருக்கு. கொடுத்தாதான் முட்டைன்னுவான், இவன் கொடுப்பான். இது ஒரு சீன். ஆக மொத்தம் ஃபர்னிச்சர் உடைச்சிட்டீங்க. ராஜமௌழி வருவான். எனக்கு அவன் சன்னமோட டவுட் பிஜிஎம் முன்ன வேற அவனுக்கு இதுக்கு நடுவுல ராஜமௌழி வருவான்டா. ஒரு ஆமா ப்ரோ நீ டே ஆனா எல்லாத்தையும் கிருஷ்ணா சொல்லாத ப்ரோ. ராஜமௌழி பார்க்க தண்ணிக்கன்றா பார்க்கட்டும் சரியான ஸ்பாயிலர் ஒரு தண்ணி மாடிஃபைடு கார் ஒன்னு ஓட்டிட்டு வருவான். வந்துட்டு பவுண்டி பிடிக்க வரடா, நான் உன்னதான் பிடிக்க வர்றேன்னுவான். அங்க வந்து ஒரு அடக்குண்ட டேய் ராஜமௌழி தண்ணி கேந்தான்டா, அவன் படம் நடிக்க கேமியோ. ரேவந்த் அலெக்ஸ் பாத்து படத்துல பிரபாஸே தண்ணி கேனு தானா? ரேவந்த் வரான். ரேவந்த் வந்திருக்கான். ஒரு பெரிய ஐடி உள்ள போய் பாடுறா டேய், பயமா ஆமா ஒரு பெரிய மக்களே ஒரு பெரிய உப்பு பாக்கெட் வருது எல்லாம் பாத்து உன்னை வந்து கடிக்க போறா மாதிரி. கடவுள் இருக்கிற உப்பு காண எங்க சார் போட்டு சிகரத்தில் ஏறு அடைந்தாலும் வானத்தில் உப்பு போடு. சொல்றா சங்கி படம் எப்படி இருக்கு? சங்கியா கோல்டி கோல்டி ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன் கோத்தா. மதனு கதிரி சாவு இன்னொரு 1000 கோடி லோடிங்க. அந்த இவன் ப்ரொடக்ஷன் வந்து 200 கோடி ரூபாய் போடுறான். மதன் என்ன நினைப்பான், ஐயோ 200 கோடியா நாளைக்கு செத்துருவான்டா மதன். மதனே நீ நாளைக்கே செத்துருவ போறேன். செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா இருக்கு. அலெக்ஸ் செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா இருக்கு. டேய் நீ தேவன் கலெக்ஷனே கலக்கிடுடா உனக்கு மதனே. டேய் அவனே குட் பேட் அக்லில இருக்கறான், ஏன்டா இப்படி பண்ணிக்கிறீங்க பாவம். அது கூட அலெக்ஸ் சாத்திட்டு இருங்க ப்ரோ. சொல்லு ஏய் ஆனா அலெக்ஸ் கல்கி நல்லா இல்லன்னு சொல்லிட்டு நீ புஷ்பாட்டுக்கு முட்டு குடுக்குற பத்தியாடா, என்னால தாங்க முடியலடா. இல்ல நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கேன் முக்கியதுன்றா. இவன் ஒருத்தன் பேராச்சி எடுத்தனடா நானு. ஏன்டா இப்படி பண்ணுகிறேன் மதன்? இல்ல நீ ராம் சரண் ஃபேனால உனக்கு செருபால் அடிக்கிறான். ஆச்சரியா ஆச்சரியா இருக்குது ஒரு ஃபேனு இதுல உட்காந்துட்டு தெலுங்குல ஒரு ஃபேன் தானே மிஞ்சி போனாவன். பேசிக்கடா இருடா இல்ல எல்லாம் கங்குவா வந்ததான்டா இட்டாவும். சூர்யாக்கா 4 ஃபேன் இருக்காங்க தமிழ்நாட்டுல. இதுல தமிழ்நாட்டுல இருக்காங்க, ஆந்திரால இருக்காங்க. சூர்யா வச்சு ராம் சரண் அடிக்கிறான், சரியால இருக்கிறான் போல. சொல்லு ப்ரோ. இது என்ன மென்டலனும் கிளாஷா? இல்ல ப்ரோ சேம் டே வராது ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு சத்தியமா வராது. ஏன்னா அந்த அளவுக்கு சூரிய கட்ஸும் இருக்காது. விட்டா பஸ்மம் ஆயிடுவான். இல்ல மென்டலன் ஓடுறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல ப்ரோ பஸ்மம் ஆயிடுவான் கேட்டா கண்டிப்பா கிளாஷ் இருக்காது. சரி எனக்கு ஆனா ஒரே டவுட் அலெக்ஸ். இதெல்லாம் மென்டலன் தான் ஓடுவான் எனக்கு தெரிஞ்சு. நீ வந்து சிவகார்த்திகேயன் அலெக்ஸ் அஜித் இது குட் பேட் அக்லி பொங்கல் ரிலீஸ்னு ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப விடாமுயற்சி எப்பதான் விடுவாங்க? தெருவுல விட்டாங்க. தீபாவளி அப்ப கங்குவாவும் தீபாவளி தானே? தீபாவளி எப்படா சாமி? நவம்பர் தான் வருது அலெக்ஸ், நவம்பர் 5 நினைக்கிறேன். மச்சான் இல்ல ரேவந்த் என்ன தெரியுமா, அப்பாடா 1000 கோடி பண்ணிட்டு போயிட்டான் வந்து. அவன் கரெக்டா தான் 1000 கோடி தான். அலெக்ஸ் 1000 கோடின்னு ஒரு ட்வீட் போடுறான்டா. அலெக்ஸோட மதனோட மதன் செத்துருவான், அடுத்து அலெக்ஸ் செத்துருவான். சாமி இல்ல சாமி சொல்ல ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்க. இப்ப ட்ரிபிள் ஆர் பார்த்தனா பாத்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல. ஆனா தியேட்டர்ல பார்த்தேன் ட்ரிபிள் ஆர், புரியுதா? தியேட்டர்ல பார்த்தேன். இது நல்லா இல்ல அது 1000 பண்ணுது, 1500 பண்ணுது.
இல்லடா நாளைக்கு புஷ்பாவே மொக்கைய எடுத்து அது அதான் 700 இதெல்லாம் பண்ணா நீ ஏத்துக்க போற ஏத்துக்க மாட்டேன். அனிமலே எனக்கு பிடிக்கல பத்திரி. அனிமல் 700 அனிமல் அனிமல்லாம் இல்லடா தமிழ்நாடு கேரளா தெலுங்குடா மச்சான். அனிமல் நீ தமிழ்நாடு சொன்ன கேரளா தெலுங்கு ஸ்டேட்மெண்டே ஊத்துறானுங்க. தப்பு. புஷ்பா நல்லா இல்லைன்னா 100 கோடி கூட வராது அதுக்கு. சாவடிச்சிருவோம். இது ஒரு நிமிஷம் டேய் fake ஐடி. டேய் fake ஐடி accept பண்ணாத. fake ஐடி accept பண்ணாத. கிருஷ்ணா கிருஷ்ணா பாத்து குடுறா. குப்பதான் அதெல்லாம். ஸ்பீக்கர் பாத்து குடு. அம்மா ஆதிபூசி தானே. குழந்தைங்க சேஃப் தானே? எல்லாம் சேஃப் தான். மதனே என்ன எல்லாம் முடிஞ்ச உடனே பட்டு பட்டுன்னு வந்துடுறாப்புல. ஸ்பேஸ் வரணும்னு அவ்வளவு ஆசையா? மாப்பிள்ள உண்மையாவே எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துடா அலெக்ஸ். சூப்பரா இந்த தியேட்டர்ல பயங்கரமா இருந்தது பாக்க. நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுங்கண்ணா. அலெக்ஸ் ஒருவேளை விஷுவலா நல்லா இருக்குமோ? ப்ரோ எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு நீங்க யாருமே டெலிகிராம்ல நீங்க இப்ப ஒண்ணு படம் பாருங்க இல்ல தியேட்டர்ல பாருங்க இல்ல படம் பாக்காது. பக்கத்துல உட்காந்துக்கிற கிருஷ்ணா இல்ல பக்கத்துல உட்காந்துக்கிற கிருஷ்ணா தியேட்டர் தான் பார்த்தான். சரிப்பா எனக்கு பயங்கரமா இருந்தது. எனக்கு சரியான நீ சொல்லுவே என்ன பண்றது எதுக்கு ஆர்குமெண்ட். அதான்டா இப்ப புரியுதா? என்ன புரியுது? ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட்ரா. எதுக்கு வந்து அனுதீப் டைரக்டரை கூப்பிட்டு வந்தாங்க, ராஜமௌலியை கூப்பிட்டு வந்தாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியலடா. படத்துல அனுதீப். ஆமா ஆமா அனுதீப் அனுதீப்ப பார்த்தாலே எனக்கு அந்த பிரின்ஸ் தான் ஞாபகம் வருது. அந்த கண்டலே எனக்கு பிடிக்காது. அவன் சூப்பர் கேரக்டர். நல்லா காமெடி பண்ணுவான்டா அவன் சூப்பரா. டேய் அவன் சரியான கேரக்டராவே அவன் சூப்பர் கேரக்டரா. அவன் வந்து அவனுக்கு ஏதோ ரோலாவது கொடுத்துருக்கலாமேடா. சரி ஏய் இல்ல மாப்பிள்ள ராம்கோபால் வர்மாக்கு டைலாக் வச்சிருந்தாங்க, ராஜமௌலிக்கு டைலாக் வச்சிருந்தாங்க. அனுதீப் எல்லாம் திரும்பி பாக்குறா. அதான் கேப்பானே அது டைலாக் அட்லீஸ்ட் கொடுத்துட்டாங்கல்ல. அடுத்த வாட்டி உன்னை 10 வருஷம் வச்சு செய்யறேன். ஆனா டே அலெக்ஸ் ஒரு 2வது படம் டைரக்டருக்கு இத்தனை பேர் நம்பி வந்தாங்கன்னா பெரிய விஷயம்டா அலெக்ஸ். 2வது படம் போட்டா எனக்கு புரியல. எங்கடா 2 படம் எனக்கு புரியல. பிரபாஸ வச்சு எடுக்கிறான், பயங்கரமா ப்ரோமோட் பண்ணிருக்கான். 600 கோடி பட்ஜெட். இல்ல நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இல்லடா ப்ரொடக்ஷன் ஹவுஸாவே அவனுங்க ரொம்ப பெரிய ராஜமௌலி படத்துல கேமியோ பண்ணா ராஜமௌலிக்காகன்றவல அலெக்ஸ். இல்ல வெயிட் பண்ண இவனே ஷாமி. இது என்னன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பயங்கர ரெப்யூட்டட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்டா. பயங்கர படம் பாரு. ராஜமௌலி 10 செகண்ட் வருமா? 10 செகண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 செகண்ட் தான் போதண்டா. டேய் நீ சொல்ற யாரா தமிழ் இண்டஸ்ட்ரியில அப்படி வராங்க? எல்லாம் ஈகோ புடிச்சவங்க தான் இங்க சுத்திட்டு இருக்கானுங்க. கேவலமா ஒரு கேமியோ கொடுத்திருக்கான், அது கழுவி ஊத்தாம என்னடா ராஜமௌலி வேஸ்ட் பண்ணீங்க? ஒரு டைரக்டரா நீ என்ன பண்ணிருக்கணும்? ஏன்டா ராஜமௌலி வேஸ்ட் பண்ணீங்க? ஒரு கேரக்டர் கொடுக்குறதுன்னு கேட்டிருக்கணும். உருவி விட்டுட்டு இருக்க ஒரு நியாயம் வேணாமாடா? இல்லடா கிருஷ்ணா, அவன் சொல்ற ஒரு ஃபேக்ட் இருக்கு. நான் இது ஏன் பாசிட்டிவா பாக்குறேன்னா, இப்ப எல்லா கேரக்டரும் உள்ளார கூட்டு வந்து படத்தை கொஞ்சமாச்சும் ஒப்பேத்தி இண்டஸ்ட்ரி வளர்த்து விடுறான்ல. அந்த மாதிரி இங்க சில பரதேசில ஏதோ அழிச்சு பேசிடுறான். அவர் பேசி ஓகேவா? இங்க இருக்க சில பரதேசிலாம் பண்ணாது. லியோ படத்துல சூர்யா கேமியா கேட்டாங்க. அந்த பாடி சொன்னா மாதிரி பண்ணாதீங்கடா. பக்கத்துல உட்காந்துன்னு இந்த வேலை பண்ணாதீங்கடா. ரோலக்ஸ் மதனே டேய் யாரையும் திட்டாதடா மதனே. பேசிருந்தா அவர் பேசுறா ஃபுல்லா. திட்டாம கேட்டா மட்டும் அப்படியே போயிருக்கு. பேசி விடு ஓகேயா? இது சொல்லிடுறேன் மாப்ள. உண்மையாவே பா நீ படத்துல கேமியா கூப்பிட்டா சொல்லு மாப்ள. படத்துல வந்து விஜய்க்கு டைட்டில் கார்டு என் பேர் போன சொல்லி சண்டை போட்ட நாய் அவன் ஓகேவா? அந்த மாதிரிலாம் ஈகோ புடிச்ச நாய் யாரு இருக்காடா. ஏன் சொல்லணும் அது பேர்லாம் வேணா விடு. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நிரூபிக்கிறடா. வாட்ஸ்அப் பண்ணு மாப்ள. வாட்ஸ்அப் பண்ணு மாப்ள. குள்ளனா வேற அலௌட் ஏன்டா பண்ற மாதிரி படம் இது பண்ணிருக்குன்னு கேட்டா இவன் என்னன்னா இங்க இது இல்ல மாப்ள. ஆனா வந்து ஈகோலாம் விட்டு நீ வந்து வந்ததெல்லாம் பெரிய விஷயம். பிரபாஸ் ராஜமௌலி ஒரு இதுடா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதுவாது வரதெல்லாம் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் 10 நிமிஷம் வர மாதிரி சொல்ற. 10 செகண்ட் தானே. இல்லடா டேய் அதான் சொல்றேன். 10 நிமிஷம் வந்துட்டா கூட ஓகே. 10 செகண்ட் ஒரே படத்துல இத்தனை பேர் வராங்கன்னா அது பெரிய விஷயம் தான்டா டேய் அலெக்ஸ். அவன் இண்டஸ்ட்ரியே வளர்க்க பார்த்தானுங்கடா. அவ்வளவுதான்டா. அது பண்ணுவாங்கடா அவங்க இண்டஸ்ட்ரியில. ஏன் இந்த ராம் சரண் இதெல்லாம் பண்ணல? என்டிஆர் எல்லாம் இது வரையும் பண்ணாதது தெரிஞ்சிரும். பவன் கல்யாணம் அந்த மாதிரி தான். பவன் கல்யாணம் தான் பண்ணல. எல்லாரும் ட்வீட் போறாங்க. பிரபாஸ் ஃபேன்ஸ், என்டிஆர் ஃபேன்ஸ், ஆசிப் ஃபேன்ஸ் எல்லாம் ட்வீட் போறாங்க படத்துக்கு. இன்னைக்கு காலையில பாத்தியா மாப்ள? பவன் கல்யாணம் பையன்
இல்ல கேளு, நீ காலையில பவன் கல்யாண் பையன் என்ன பண்ணான்னு பாத்தியா? கல்கி டிஷர்ட் போட்டு ஒருத்த படம் தியேட்டர்ல போய் படம் பார்த்திருக்கான். கல்கி டிஷர்ட் போட்டு. அப்படின்னா சப்போர்ட் தான் நான் இல்ல பாத்துட்டு வந்து சட்டையை கவுத்து போட்டுருவான், அது வேற விஷயம். இல்லையா, அவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ட்ரீட் கொடுத்திருக்கான் இவன் லஞ்சுக்கு. அவனே போட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. அடுத்த ஹீரோ ரெடி ஆயிட்டானடா அதுக்குள்ள. அவன் அவ்வளவுதான் மாப்பிள்ள, அடுத்த ஹீரோ மாப்பிள்ள. அவன் என்ன ஸ்மார்ட்டா இருக்கான் பையன். எப்படா குடும்பமா பண்றீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? டேய் இங்க ஏன்டா இங்க தமிழ்நாட்டுல ஆள்றதே அப்படிதான் இது, மூடிக்கிட்டு டேய் அவன் டேய் அலெக்ஸ், அவன் நிஜமாலே ஹீரோ மெட்டீரியல்ரா அவன். பவன் கல்யாண் பையன் நல்லா இருக்கான் பாக்க. டேய் இங்க ஆல்ரவுண்டே கழுவி ஊத்திட்டு இருக்கோம் நம்ம. அங்க போயிட்டு எப்படா இல்ல இவன் கேட்டான் பாத்தியா, என்ன இது பண்றீங்க மதன். see இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாரு வேணா வரலாம்டா, டேலண்ட் எல்லாம் தூக்கி போட்டுருண்டா. நம்ம தெரியும்டா, பாலிவுட்டே தெரிஞ்சிட்டாங்க, புரியுதா? பாலிவுட்டே தெரிஞ்சிட்டாங்க. அவனுங்க இண்டஸ்ட்ரியே பாத்துக்கோன்னு வெச்சுக்கோங்க. டேலண்ட் இருக்கிறதுனாலதான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு தெலுங்குல தூக்க முடியாங்க, தெலுங்குல தூக்கி வகாரிச்சுவாங்க. இல்ல தெலுங்குலயே நீ பாத்துன்னு வெச்சுக்கோங்க. அவன் குடும்பத்துல எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியுமா? வெறும் ஷைன் ஆனது அல்லு அர்ஜுன், ராம் சரண், பவன் கல்யாண் 3 பேர் தான். மிச்சம் 7 பேர் ஒருத்த கூப்புலதான் உட்காந்துருக்காங்க. ஆனா நானே பரவாயில்ல இந்த மேட்டர்ல நல்லா இருக்கு. 7 பேர் கூப்புல உட்காந்துட்டு இருக்காங்க மாப்பிள்ள. இப்ப வரைக்கும் ஒரு டவுட்ரா, எனக்கு கேக்கட்டா, தப்பா ஆகாதே சொல்றா. இவங்க வந்து வாரிசு அரசியல் நீங்களே, ஒருவேளை ஜனசேனா பார்ட்டி வந்து வயசாயிடுச்சு, அடுத்து அவன் பையனுக்கு கொடுக்க மாட்டானா? கொடுப்பான். டேய் கன்ஃபார்மா கொடுப்பான்டா அவன். அடுத்து அவன் தான், அவனுக்கு அப்போ. அதனாலதான் இப்பயே வந்து மோடியோட மீட்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரேவந்த் என்ன பண்ணுவான்? இப்பவே அங்க வாரிசு அரசியல் நடக்குது. ஜூனியர் என்டிஆர், சரி ஜூனியர் என்டிஆர் பையன் தானே பாலகிருஷ்ணா, 3 முறை எம்எல்ஏ எப்படி ஆனா? ஆமா, அந்த வேல்யூ தான், அந்த ஃபேஸ் வேல்யூ தான். இன்னொன்னு இப்ப பார்த்தேன்னு நினைச்சுக்கோங்க, சந்திரபாபு நாயுடுவோட பையன் தானே வந்து ஆஃப்டர் டிடிபிக்கு அவன் தானே இப்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறான். உள்ள வர விட மாட்டீங்களாடா, நீங்களே தான் புடிச்சுக்கிறீங்க. ஆமாடா, ஜூனியர் என்டிஆர் வரான்னு தெரிஞ்சு இவங்க அவன் பையனை வளர்த்து விடுறாங்க என்டிஆர் ஃபேமிலி. ஆனா மாப்பிள்ள எனக்கு எல்லாம் ஜூனியர் என்டிஆர் வந்தா ஒன்னும் சந்தோஷப்படுவேன். ஆனா அலெக்ஸ் உண்மையில பச்சுந்தினா நீங்க ஜூனியர் என்டிஆர் வளர்றான்னு தெரிஞ்சவனே அவன் பையனை அவனுங்க சினிமால தான் வாரிசு பண்ணானுங்கனா. எனக்கு ஒரு டவுட்ரா. இல்ல அந்த செல்ஃப் மேடுன்னு நானே எங்கனாவது இல்ல, நானே எங்கனா செல்ஃப் மேடுன்னு சொல்லியிருக்கானா? நியாயப்படி நீ பார்த்தனா என்டிஆரோட பையன் தானே சிஎம் ஆயிருக்கும். ஆனா பாரு என்டிஆரோட மருமக சிஎம் ஆயிட்டான். மருமக இதுல புது ஆனா குமார் அந்த கதை உனக்கு தெரியாது? தெரியும் மாமி, அந்த கதை எனக்கு தெரியாது. தலைவன் வர வர அம்மால எங்க பார்த்தாலும் இப்ப எல்லாம் தலைவர் எங்க பார்த்தாலும் பசங்க இல்ல மாப்பிள்ள. உண்மையாவே பசங்க வெயிட் பண்ண. ஒரே நிமிஷம் மதனே, உண்மையா நம்ம டிவிக்கு பசங்க வேற லெவல் பண்றாங்க. ஒரு நிமிஷம் இல்ல எங்க பார்த்தாலும் தண்ணி. ஒரு நிமிஷம் அலெக்ஸ் பேசிடுறேன். சினிமா கொஞ்ச நேரம் ஒதுக்கிருக்கோம். பசங்க உண்மையா ஹார்ட் ஒர்க். நான் இன்னைக்கு நான் தியேட்டர்ல இருந்து இப்ப வரைக்கும் வரேன். 3 தண்ணீர் பந்தல் டிவிக்கு எது பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸா ஒரு இடத்துல வச்சிருக்கானுங்க பசங்க. விலையில்லா விருந்தகம் அம்பத்தூர்ல அது இன்னி வரையும் சூப்பரா போகுதுடா, விலையில்லா விருந்தகம். அது நம்ம இவரோட ஆபீஸ். அவர் பேர் என்ன? ஒரு நல்ல பேர் மறந்துட்டேன்டா. பாலமுருகன். கண்டிப்பா புசி ஆனந்த் தான். அலெக்ஸ் சும்மா இருக்கடா. அவன் சொன்னான்டா எப்பா எனக்கு இந்த குமரன் கூதி இருக்கிற வரைக்கும் கொத்தா. சரி ரேவந்த் ஒரு கேள்வி. எல்லாம் என் தலைவர் குமரன் தான் சொல்லுவார். ஏறி வந்து அடிக்க போறான் என்ன கலாயிரம். அலெக்ஸ் எந்த தொகுதியிலும் அதிகமா கொடுத்துருக்காங்க விலையில வந்துருக்கும்? இந்த நாலு கணக்கு சொல்லு. மாப்பிள்ள இது கொளத்தூர் தானே? கொளத்தூர் தான். 950 கொடுத்துருக்காங்க ஒரு நகரம். கொளத்தூர் ஆனா மாப்பிள்ள இன்னொரு இடம் வந்து 1000 days கிராஸ் பண்ணிடுச்சு. நான் லேட்டஸ்டா பார்த்தேன் ஒரு வீடியோ, நான் உனக்கு அனுப்புறேன். 1000 நாள்னா 2 வருஷமா இருக்கு. தஞ்சாவூர். ஆனா ரேவந்த் இந்த பர்த்டே பொறுத்த வரையும் இந்த பாலமுருகன் கீழே வர இதுதான்டா பயங்கரமா பண்ணிருக்கானுங்க. பாலமுருகனுக்கு ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. பாலமுருகன் வந்து ஆவடியில இருந்து வெயிட் பண்ண சொல்லிடுறேன்.
ஆவடியில இருந்து கொளத்தூர் வரைக்கும் பாலமுருகன் தான். மாதவரம் வரைக்குமே பாலமுருகன் தான். மாதவரம் தாண்டப்பத்துல இருந்து சிவா. புரியுதா? அவருக்கு பெரிய தொகுதி, பெரிய கூட்டம் இருக்கு. சோ தேர் வெரி வெரி ஸ்ட்ராங். அண்ணா நகர் எல்லாமே பாலமுருகன் ஏய் எங்க ஏரியா அதான்டா ஃபுல்லாவே பாலமுருகன் தான்டா எங்க ஏரியால இருந்து. இல்ல பண்றாங்களான்னு வேற யாரும் சூப்பரா பண்ணானுடா, சூப்பரா நாளைக்கு எத்தனை பண்ணானுடா. மணிக்கு ஏதாவது ஐடியா இருக்கு அலெக்ஸ்? எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? அதான் புஷ்வானன் காலையில சொன்னாரு 9:30 மணிக்கு ப்ரோ. 9:30 மணி. தளபதி வந்து கரெக்டா 10:30 மணிக்கு வராரு. ஆனா 7:30 மணில இருந்து ஸ்டார்ட்ன்ற மாதிரி சொல்லிருந்தான். அலெக்ஸ் சென்னையில எந்த இடம் அலெக்ஸ் கரெக்டா? சென்னையில ஏன் போறியா ப்ரோ கரெக்டா ஈசிஆர்ல வந்து ராமச்சந்திரா போர் அடிக்குதுன்னு கேக்குறான்டா, அவன் போக மாட்டான்டா. டேய் அவன் ட்வீட் பண்றதுக்கு வந்து கண்டென்ட் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான்டா அவன் போர் அடிக்குதுன்னு கேக்குறான்டா, அவன் போக மாட்டான்டா. நீ வேற சொல்ற பத்தியா? ஆனா இல்ல குமார் நோட் பண்ணியா, நம்ம யாருமே போனாலும் உள்ள விட மாட்டாங்க. பாஸ் இருந்தாதான் அலௌட். உள்ள போல நான் தளபதி வர்ற காரை போட்டோ எடுத்து போட்டு லொகேஷன் கரெக்டா சொல்லு, எங்க சொன்னேன் மாப்ள? ஈசிஆர்ல கரெக்டா திருவான்மையூர்ல வரும். ஈசிஆர் ரோட்ல திருவான்மையூர்ல வரும். ஏய் பைத்தியக்கார கூதி, உனக்கு அந்த ஈசிஆர் ரோடு தான் அது. அந்த இது இல்லையா ஆர்கே தெரியாம என்ன எல்லாம் மதன திட்டுறீங்க? அந்த ஆர்கே கன்வென்ஷன் அது இல்லையா? இல்ல இல்ல ஆர்கே இல்ல, ஆர்கே கன்வென்ஷன் ராமச்சந்திரா கன்வென்ஷன். இல்ல மதன் மதன் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கு. சென்னையில ஆர்கே கன்வென்ஷன் வந்து தளபதி வீட்டு பேக் சைடே இருக்கும்டா. இது கொஞ்சம் தூரமா இது? இல்ல இதுக்கு இது எங்க தெரியுமா? இது வந்து கரெக்டா அந்த ஈசிஆர் ரோட் ஸ்டார்ட் பண்றோம்ல. அப்போ அது வரையுமே டிராபிக் இருக்குமே நாளைக்கு. டேய் பாரு, நீ எல்லாம் கார்ல போறவன்டா, மதன்ல ஷேர் ஆட்டோல போறவன்டா. அவனுக்கு தானே எல்லா ரூட்டும் தெரியும். டேய் ஷாம் எக்ஸாக்ட்டா ஷாம் நம்ம திருவான்மியூர் நீ எல்லாம் ரிவர்ல குளிக்கறடா. அதானே ஷவர்ல குளிக்கறவன்டா. நான் ரிவர்ல குளிக்கறவன்டா. அந்த டைலாக் அந்த டைலாக் என்ன என் மைண்ட்ல வந்து பேச விடுறேன்டே. ஷாம் இது எங்க தெரியுமா வரும்? திருவான்மியூர் ஆர்டி ஆபீஸ் தெரியுமா? அங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டுச்சு, அங்க இருக்கும்டா அது கரெக்ட்டா. அது இது அது ஈஸியா ரோட். ஆமான்னு சொல்லிடுறா. ஆமாலாம் இல்ல, அதான் உண்மை பைத்தியக்காரா. அப்பா அந்த ரோடு அப்பா வெயிட் பண்ண ஒரே ஒரு பாயிண்ட். அப்ப ஈஸியார் ரோட் மதன் அலெக்ஸ் ப்ரோ, அப்ப அவனே சொல்றான் ஈஸியார் ரோடுன்னு. இப்ப பாருங்களேன், நம்ம சொன்ன 9ல இருந்து 9:30 வரையும் அந்த ரோடு செம்ம இதுவா இருக்கும்டா. ஆல்ரெடி உனக்கு அந்த ரோடு 9ல இருந்து 9:30 எல்லாம் இல்ல தலைவா. 10:30 வரைக்கும் உனக்கு 11 o'clock வரைக்கும் அந்த ரோடு வந்து டிராபிக் இருக்கும். சாமி சும்மானே அந்த ரோடு கொஞ்சம் டிராபிக்கா இருக்கும். டிராபிக்கா தான் இருக்கும். ஆமா அலெக்ஸ் உன் வீடு பக்கத்துல தானே அலெக்ஸ்? நீ போறியா? அலெக்ஸ் எல்லாம் நாளைக்கு காலையில ஸ்பேஸ் போடுவான். ஆனா இல்ல சாமி யார் தெரியுதா? இல்ல அங்க போங்க, உள்ள போய் தளபதி பாருங்கன்னு புரியல. நீ கார் பக்கத்துல வேணா நிக்கலாம். அலெக்ஸ் நாளைக்கு நம்ம சைடுல இருந்தா லைவ் கவர் பண்ணலாம்னு இருக்கோம். குண்டு பைபிள் எப்படி கோத்து வருது? ஏன்னா அந்த பட்டன் போன்ல இல்ல ஏன்னா ஆதி அந்த பட்டன் போன்ல கவர் பண்றது கவரா? நீ பண்ற கவரேஜ் மதனே நாளைக்கு பாரு, இந்த டிவிக்கு ஸ்பேஸ் எல்லாம் லைவ்ல வர போகுது நம்ம சேனல்ல. ஒரு நிமிஷம் நாடே இரடா சாமி. இன்ஃப்ளூயன்சர் போயிட்டு புஷியானது கிட்ட சார் தளபதி இங்க வருவாரா? போடா இல்ல. ஏய் அந்த ஆளுக்கு சரியான அடி வாங்கிட மாட்டேன். ப்ரோஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னு புரியுதா? அலெக்ஸ் அவரு டேய் நான் சொல்றேன் கேளுங்க டேய். அவரு புஷியானன் சார் இல்லன்னு வெச்சுக்க, அந்த ஃபங்க்ஷனே வந்து அலெக்ஸ் குரூப்ல நான் வந்து ஒரு போல் போடுறேன், அதுக்கு வந்து பாரு. டேய் சாம் ரேவந்தன் சொன்னல தஞ்சாவூர் மாவட்டத்துல சொல்லி அதெல்லாம் இது மேல போட்டுருக்கேன் பாருங்க. பையன் அன்பு பையன் தான், தஞ்சாவூர் தான். அதான் மாப்ள இங்க பார்த்த மாப்ள 1000 நாளுக்கு தாண்டி போச்சு. இங்க சென்னை மாவட்டத்துல இவங்க தான் அதிகம். சென்னையில கொளத்தூர். அதன உனக்கு என்னதானே தெரியும்? ஆறு வெளியடா மெது பிரச்சனைடா டேய். அதன எல்லாமே தெரியும். யாரா காத்துறீங்க? குமாரா நம்ம யூகேல குண்டி எனக்கே காத்தடிக்குது. என் பேர் சொல்லாத. குமாரா சொல்லு. ஏடா குமாரா நம்ம லண்டன்ல குண்டி குறோம். நமக்கு தேவையா டேய் என்னடா டீசன்ட்டா பேசுற? அலெக்ஸ் நாளைக்கு தளபதி ஸ்பீச் என்ன வெயிட் பண்ற? அது சொல்லு. என்ன இல்ல நீட் அடிப்பாருன்னு எதிர்பார்க்கறானுங்க. ஆனா யாருக்கும் தெரியல. அச்சா அடிப்பாரு. 10 நிமிஷம் பேச நினைக்கிறேன். 10 நிமிஷம் மீட் தான், 10 நிமிஷம் பேசு. நல்ல விஷயம். யாரோ போட்டுருந்தாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க ஏதோ பிரஸ் மீட் அப்படின்னு. தெரியல, சில பேர் பிரஸ் மீட்ன்றாங்க, சில பேர் நார்மலா அந்த மாதிரி பேசுவாங்க. ஏய் பிரஸ் மீட் விட மாட்டாங்கடா. பிரஸ் மீட் ஏன்னா உள்ள போற அவ்வளவு இருக்கு நார்மல். அவர் வந்து பேசுவார் ஸ்டேஜ்ல, அவ்வளவுதான்.
இல்ல போன வாட்டி சொன்னார்ல, அதான் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுங்க, எலெக்ஷனுக்கு தான் காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க. அந்த குறிப்பிட்ட மாதிரி சேனல் மட்டும் அலோடு, எல்லா சேனலுக்கும் அலோடு. யூடியூப் சேனல் யூடியூப்ல லைவ்ல போடுற மாதிரி ஒண்ணு இருக்கணும்டா. ஏதாவது அது கண்டிப்பா டேய் தலைமையில இருந்து ஒரு லைவ் ஒண்ணு வரும்டா. அது போன வாட்டி விஎம்ஐல பண்ணானுங்க தெரியுமா, அந்த மாதிரி. இல்ல அலெக்ஸ் சொல்றது அதே வந்து பிகின் வச்சு கலாட்டா இந்தியா கிளிஸ் ஓகேவா. அப்புறம் வந்து தூக்கி இந்த செருப்பால இவன் இருக்கால, இதுதான் எஸ்எஸ்எம்சி இருக்கால அவனுக்கு. அதை தாண்டி மீதி எல்லாமே சேனல் தான், இந்த நியூஸ் சேனல் தான். எவனுக்கு அளவு உள்ளத ஏன்னா கண்டென்ட் வாங்கி ஏய் நாளைக்கு இவனுங்க இவன் இந்த டீம் டார்ச்சர் பண்ணோம்டா. இந்த 24x7 வத்த யார் என்ன வெளியில ஏதாவது வெளியில நடக்கிறதா அவனுக்கு மெயினா இது பண்ணுவானுங்க. அவன்டா கண்டுக்கிறானுங்க விடுடா. ஏய் அவன் ட்விட்டர் விட்டு வெளில போனா அவன் யாருன்னு கூட அவனுக்கும் தெரியாது அந்த சேனல். எங்க வீட்டுல அவன் அந்த சேனலுக்கு வந்து நல்ல ரீச் இருக்கு. நம்ம சும்மா நான் டிவில அவங்க சேனலே பாக்கல, ஏதோ பேன் பண்றானுங்களா என்னன்னு தெரியல. இல்ல மாப்ள ஆக்டிவா தான் இருக்கு. அவனுங்க வந்து இப்போ வந்து சங்கி சைடு சாஞ்சிருக்கானுங்க. நீ சொல்ற பத்தியா அதான். ஆனா நாளைக்கு சன் நியூஸ் தான் ஆளா போய் நிப்பான் அந்த இடத்துல பாத்துக்க. அவன் 10 நிமிஷம் கூட போட மாட்டான்டா விஜய் பத்தி. போன வாட்டி தெரியாதா விஜய்? போன வாட்டி ஸ்பேஸ்ல பேசுறோம். தளபதி பேசுறத வந்துட்டு அதான் இந்த மாதிரி வந்துட்டு பக்கத்துல சேனல்ல வந்துட்டு வால்யூம் ஏத்தி கேட்டணும் தான். இவன் 10 நிமிஷம் கூட போடல. 10 நிமிஷம் இல்ல, அத கூட போடல. எனக்கு மத்த சேனல்ல 1 மணி நேரம் விஜய் பத்தி பேசியிருந்தாங்க அந்த டைம்ல. இவன் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு ஸ்டாலினை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டான் திரும்ப. சன் நியூஸ்லாம் நம்பாதீங்கடா. அலெக்ஸ் எனக்கு ஒன்னும் பெரிய ஆசை இல்ல. நம்ம எலெக்ஷன் வரதுக்கு முன்னாலும் சர்க்கார் படம் டிவில போடணும், அவ்வளவுதான். மச்சான் இவனை எங்கன்னா கூட்டுன்னு போயிடுங்க. ஏன்னா எலெக்ஷன் இருக்கும், நான் நல்லது பண்ணுங்க அந்த மாதிரி இது பண்றது பார்த்து சர்க்கார் படம். ப்ரோ கொஞ்சமாச்சும் மெச்சூர்ட் ஆகுங்க ப்ரோ. ஆஃப்லைன்ல ஏகப்பட்ட ஒரே நிமிஷம். நீங்க பேசுற கோமாளித்தனம் வந்து கண்டென்ட். சுதந்திர தினத்தன்னைக்கு ஜெய் இந்த படம் போடணும். இன்ஃப்ளூயன்சர் எதனா பேசணும்னு பேசாதடா. ஜெய் இந்த படம் போடணும். சுதந்திர ஏதாவது இன்ஃப்ளூயன்சர் ப்ரோ மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு ப்ரோ. ஆனா எங்களுக்கு இல்லையா மரியாதை? உனக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? அதை மட்டும் சொல்லு. என்ன மரியாதை? ஏன்னா நான் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோ கிட்ட பேசினது கிடையாது. என்ன மரியாதை? பேசி பாரு. என்ன மரியாதை வர உனக்கு? ஒரு நிமிஷம். என்ன யாருன்னே தெரியாது போல ரேவந்துக்கு. நான் நிறைய பெரிய புலித்தியா தெரிஞ்சுக்கிறேன். உட்கார்றேன். இன்ஃப்ளூயன்சர் சைலண்டா இரு. ஏய் சுந்தர் 20 ரூபாய் தட்டிட்டு போடுவான், 10 ரூபாய் கொடுவான். ஆமா சுந்தர் இருக்கும்போது யாரும் நாட்டுல டிராகர் ஆக முடியாது. அவர்தான் பெரிய டிராகர். இந்த வாட்டி அந்த மைக் இருக்கும்லடா, அந்த ஸ்டாண்டிங். இன்னொன்னு அலெக்ஸ் இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். நாளைக்கு நீ ஸ்பேஸ் போடுறான்னு வச்சுக்கோயேன், சில நாய்ங்களா வரும் ட்ரிகர் பண்றதுக்கு. அத ஒரு செகண்ட் கூட அவங்களுக்கு வந்து ரிமூவ்லாம் பண்றோம்டா. எவன்டா இவங்கள அடி ஆர்கியூ பண்ணி நாளைக்கு ரொம்ப பாசிட்டிவா எடுத்துருப்போம். அதை கடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் சுத்துறானுங்க. இப்பயே ரெடி ஆயிட்டானுங்க. நாளைக்கு பேட்டா 500 rupees இருப்பாங்க. வெறி கொண்டு சுத்துவாங்க. நாளைக்கு அவர் பேச்சு முடிச்சோடனே இது பயங்கர ஃபயர் ஆயிடும். அவர் என்ன தாக்க போறாருன்னு தெரியல. நாளைக்கு கேட்டா அவர் தாக்கலாம் மாட்டாரு. நான் சொல்றது கேளுங்கடா. ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடிலாம் அவ்வளவு டீடைல்டா எல்லாம் பேச மாட்டாரு. புரியுதா? அவங்களுக்கு தேவையானதுதான் சொல்லுவாரு. நம்ம பேச நிறைய கண்டென்ட் அங்க மாநாடுல தான் இருக்குது. புரியுது? அவரே பாயிண்ட் மாநாடு தான் பேசுவாரு. இங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அவங்களுக்கு என்ன தேவையோ அது தேவைகளை தான் பேசுவாரு. ஏண்டா அங்க வந்து அரசியல் பேச சொல்றீ அதிகமா? ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் இதான ஃபர்ஸ்ட் மீட்டிங். சோ லைட்டா இருக்கும் சொல்றேன். லைட்டா இருக்கும், ரொம்ப இருக்காது. லைட்டா இருந்தால் சந்தோஷம். கேட்போம், நல்லா இருக்கும். சாம் யார் தெரியுமா? அங்க போயிட்டு அண்ணா கத்துனா மூட்டு போப்பா. அண்ட் எல்லாம் பாசிட்டிவா எடுத்துட்டு போங்க. அதேதான். ஏன்னா நாளைக்கு நான் வந்து கொஞ்சம் வெளியே போறேன். அப்பல எங்கேயுமே வந்து அப்படிதான் பண்ணுவோம். சொல்லு. எங்கேயுமே கண்டென்ட் கொடுக்க இது என்ன சொல்றது, அவங்க வந்து கண்டென்ட் உருவா வைப்பாங்க, சண்டைக்கு வலிப்பாங்க. அதுக்கு இறையாயிடாதுங்க. இவங்க அக்செப்டே பண்றது கிடையாதுடா. முன்னாடிலாம் சீமான் டிவி மட்டும் இல்ல, எவன் டிவி வச்சாலும் அக்செப்ட் பண்றது கிடையாது. இப்பதான் போனா போதும் அக்செப்ட் பண்றது. ஆனா நாளைக்கு மதன் இருக்கான்ல, அது போதும். வீடியோஸ் வரதெல்லாம் வந்து நல்லா ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டோரியா வைங்க, இன்ஸ்டாகிராம்ல ரீச் பண்ணுங்க. ஒரு விஷயம் பண்றோம்னா
அலெக்ஸ் நாளைக்கு நாளைக்கு முழுக்க தளபதியே நம்ம தான், வராருன்றப்போ நாளைக்கு ரீச் முழுக்க நம்ம பெருசா தான் இருக்கும். இந்தியா ட்ரெண்டிங் பாத்துக்கோ. இன்னொன்னு நான் டவுட் வேற அவனுக்கு. சொல்லு இன்னொன்னு. ஒண்ணும் இல்ல நீங்க பண்ணுங்க, நீங்க நல்லா பண்ணுங்க. அவர் ஏதோ பேச பல போற மாதிரி 10 பேச நிமிஷம் வந்தேன். நாளைக்கு எது எதிர்பார்க்காதீங்க. உட்காந்து மாஸ் பண்ணுவாரு, டிஎம்கே அடிப்பாரு, இல்ல அதெல்லாம் நார்மல் கிடையாது. தான், நார்மல் இல்ல தான். அவரு நல்லா பேசுவாரு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையானது அதே சொல்லுவாரு, மொத்தமா அவ்வளவுதான். அடிப்பாரு, அவ்வளவுதான். ஊட்டியில கண்டென்ட் கிடைக்கும், அடிச்சுக்கலாம் அவ்வளவுதான். ஆனா மதன் இல்ல, மதனை யார் தெரியுமா? இந்த பகவதியில இருக்குவேன், எப்படா அலையிற நீனு இருடி வந்து பாத்துக்கிறவங்க எனக்கு. மதன 3ஆம் தேதி யூ கேன் ஆனா எக்ஸ்பெக்ட். இல்ல மதனே ஒரு நீ நிமிஷம், எங்க நாளைக்கு எங்க ஸ்பீச். எந்த ஒரு ஸ்பேஸ் நிமிஷம் போனாலும் ப்ரோ. வந்துடுறியா? அது எப்படி மதனே? டேய் அவன் தெலுங்கு அரசு எல்லாம் பேசுனேராண்டா, ரேவந்த் கேட்டா போடுமா நீ வேற. அவனுக்கே இல்லடா, ரேவந்த் பாதி தெலுங்கு அரசு. நாளைக்கு ரொம்ப செட்டில்டா இருக்கும். யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆன் 3rd. 3ஆம் தேதி யூ கேன் எக்ஸ்பெக்ட் தி லாஸ்ட் ஆமா டே. சார், ஆமா. இல்ல அது இன்னொரு நாளும் பண்றாங்க. அதான் நாளைக்கு வந்துட்டு ஸ்டார்டிங், எண்டிங் வந்துட்டு ஜூலை 3rd நினைக்கிறேன். மத்த வாரத்துக்கு ஒரு வாட்டி. அலெக்ஸ் ஆனா ரெண்டு தடவை வச்சா நம்மளுக்கு நல்லது தானே. நாளைக்கு கள்ளக்குறிச்சி மேட்டரை பத்தி பேச வரான்னு தெரிந்தார். அதை பத்தி சின்னசா எதனா பேச போல, மறைமுகமா பேச போல. இல்ல அதான் அங்கதான் போய் ஆறுதல் சொல்லிட்டாரு, அறிக்கை விட்டாரு. அதுக்கப்புறம் என்ன வேணும் உனக்கு? அங்க போய் 3ஆம் தேதி வெட்னஸ்டே வாடா. வெட்னஸ்டே இன்னும் 6 மணி நேரம் 7 மணி 8 மணி நேரம்டா. 10 கரெக்டா 12 மணி நேரத்துல பேசுவாரா? அப்ப கேட்டுக்கோங்கடா. நீங்களே ரொம்ப ஏதோ ட்ரைலர் மாதிரி கவுண்ட் சொல்லுங்கிறான். வருவாராக்கா நாளைக்கு? அசம்ப்ஷன் நம்மளே வச்சுக்கலாம். பழைய மாதிரிலாம் இல்ல, சாயங்காலம் முடிஞ்சிடும். 4 மணிக்கு 4 மணிக்கு 6 மணிக்கு முடிஞ்சிடும்டா. நாளைக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு தான். 3ஆம் தேதி இன்னொரு செட். நாளைக்கு கவர் பண்றோம். என்ன கவர் பண்ணுவோம்? டேய் மதன ஒரு பிரியாணி 200 அனுப்புடாங்க. நாயெல்லாம் கத்தினுக்குது. என்கிட்ட காசு இல்ல. வேணா அது ஊபிஸ் கிட்ட கேளு அலெக்ஸ். இப்ப இருக்கிற நாயெல்லாம் 200 பிரியாணி போட்டாதான் கம்முனுக்குது. என்னன்னு புரியல. அலெக்ஸ் நான் சங்கி கிட்ட கேள்ற 500 ரூபாய் பிரியாணி போட்டு கொடுப்பாங்க. அப்ப ரேவந்த் கிட்ட தான் கேட்கணும். காட் ஆஃப் சங்கி. சாரி ப்ரோ, நான் ரிட்டையர் ஆயிட்டேன். ரிட்டையர் இதுதான் சார் என் பிராண்ட் அப்படின்னு இருந்தேன். ரிட்டையர் ஆன பிறகு பேமெண்ட் அனுப்புறது இல்ல. ரேவந்த் உனக்கு இன்னும் மென்டல் எல்லாம் பிடிக்கும்ல? அவன் மென்டல் கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஒரு நிமிஷம் என்ன பேசிட்டு இருந்த? யார் அது முதல்ல பேசுறது? அவனை ரிமூவ் பண்ணி விட்டா. வேற கேட்ட சும்மா அதிர்து இல்ல. கொஞ்சமாச்சும் மனுஷனா திருந்துதுடா இன்ஃப்ளூயன்சர். கடிக்கிற டைம்ல கடி. இப்பலாம் உட்கார்ந்து எல்லா நேரமும் கடிச்சிட்டு இன்னும் மன உட்கார்ந்து சினிமா சண்டை போட்டுருக்காங்க பசங்க. இந்த ஆதி இன்ஃப்ளூயன்சர் இல்ல இன்ஃப்ளூயன்சர். நம்ம இப்போ எங்க இருக்கோம்? சாம எனக்கு குட் பை ரெக்லி போஸ்ட் வந்தோன்னு சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒரு கதை கேட்டேன். இன்னுமா சண்டை போட்டுட்டு இருக்க ஃபேன் பேட்லாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாடி சண்டைலாம் இல்லடா. சரி நீ வேற நாளைக்கு யாரும் ஒரு வார்த்தை பண்ண மாட்டாங்க. நீ யார வேணா கேட்டு பேரு, நாங்க ஒரு வார்த்தை அபியூஸ் கூட இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. 6 மாசம் ஒரு 6 மாசம் நீ கெட்ட வார்த்தையை பேசி இருக்கிற. வேற ஆமா ரேவந்த் தானே வந்து நீ கெட்ட வார்த்தை பேசினா? நானே கெட்ட வார்த்தை பேசுறேன்டா. இல்லடா நான் யார பேசுறேன்னா லூசுத்தனமா பேசிட்டு இருப்பானுங்க பாரு இங்க உட்காந்து. நம்ம எதை பேசிட்டு இருந்தா இன்ஃப்ளூயன்சர் தான் பேசுறான். அவனை திட்டுறது தப்பே கிடையாது. மதன் நம்பாடா தூக்கி வச்சு மடியில உட்கார வச்சு. மதனுக்கு எனக்கு ஒரு நிமிஷம், மதனுக்கு எனக்கு இருக்கிற பாண்டிங் வேற. இல்ல 3 எனக்கு அலெக்ஸ் எவ்வளவு தெரியுமா அந்த அளவுக்கு மதனையும் தெரியும். அவன் தெரியும்டா உள்ள பாத்துப்பான். அவன் திட்டினா திரும்ப திட்ட மாட்டேன். அது தெரியும் எது திட்டுவான், எது ஏன் திட்டுவான். இல்ல டே மச்சான், மதன் யார் தெரியுமா? ஆபீஸ் சண்டை, ஃப்ரெண்டு திட்டுறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரசு போய் திட்டு நிப்பான். இல்ல அலெக்ஸ் சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன்டா. இந்த ஒரு வாரமா ஊப்பி வந்து தூங்கலையா சரியா? ஓகேவா? போன வாரம் ஃபுல்லா ஏன்டா ரீசன் நம்ம சரியா தூங்க விடல அவனுக்கு யாரையும். நைட்லாம் ஸ்பேஸ் போட்டு கதை நான் மாப்பிள்ள மதனு நான் நோட்டீஸ் பண்ணேன்டா. இந்த மைக்ல ஒரு 2 பேரு பேசுவாங்க தெரியுமா அவங்க சைட்ல.
கான்ஸ்டன்டா அந்த கள்ளக்குறிச்சி மேட்டர்ல இருந்து ட்ரிகர் ஆயிட்டாங்க போல. முரட்டு பயங்கர ட்ரிகர்ல ட்ரிகரு இருக்காங்க. பயங்கர ட்ரிகரு. டேய் சாமு, எங்க வீட்ல இல்லடா என்ன கேட்டா ரொம்ப ரொம்ப நேரம் ஸ்ப்ரெட் ஆன நியூஸ் இருக்கு. எல்லாரும் பார்த்திருந்தாங்க. எல்லாரும் பேசினானுங்க. அவங்க ஏரியா சைடுல முதற்கொண்டு சாதி இல்லடா அவன் மட்டும் ஏரியாலே ஒரு கள்ள நம்ம சைடுல ஒருத்தர் இருக்கான், ஒரு ஊபி சாதி குடி நான் பேர்த்துட்டு ஞாபகம் இல்ல, ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கான். இந்த கள்ளக்குறிச்சி மேட்டருக்கு அப்புறம் சரியா தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன மேட்டர்னே தெரியல எனக்கு, ஏன்னு தெரியல. ராத்திரினா எழுந்துக்கிறேன். ஏன்னா நீ யாரா குடிச்சிட்டியா எனக்கு புரியல. அப்புறம் எதுக்கு அவனுக்கு தூக்கம் வர மாதிரி போட்டு அடிக்கலாம் நைட்டு ஃபுல்லா. அவனுக்கு இது ஞாபகமாவே இருக்கு. அவனை போட்டு யாரும் நோண்டிட்டே இருக்கான்ற மாதிரி. ரேவந்த் அவனுக்கு எவ்வளவு ட்ரிகர் ஆயிட்டானுங்கன்னா அவனுங்க இல்ல மதன் எனக்கு இது ஒரு ஜெனுவனான டவுட்ரா. இப்போ நான் வந்து விஜய் சாரோட ஃபேனு, பயங்கரமான ஃபேனு. எனக்கு விஜய் சார் ஒருத்தன் அட்டாக் பண்றான்னா எனக்கு கோவம் வரதுல ரைட்டு. உண்மையாவே டிஎம்கே ஃபேன்ஸ் இருக்காங்களா வெறித்தனமான, அவங்க பண்ற கொள்கைக்கு எல்லாம் பார்த்துட்டு அவங்க பண்ற அரசியல பார்த்து ஃபேனா இருக்காங்களா? ஏன் ஷாம் இருக்கானே? டேய் அங்க இருக்க இல்ல வெயிட் பண்ண அலெக்ஸ் சீரியஸா அங்க பேசி இருக்க கேட்டு எல்லாருக்குமே நீ தெரியும் ஓகேவா. ஸ்டாலின் இஸ் நாட் கேபபிள் ஃபார் அந்த அண்ணாவோட கொள்கையும் கலைஞரோட கொள்கையும் பேசுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த கேபபிள் இல்ல ஸ்டாலினுக்கு தெரியும். உதவிக்கு கிடையாது. எதுக்காக அவங்களை முட்டு கொடுத்து பேசுறாங்கன்னா அவங்க அந்த கட்சியோட கொள்கையும் கோட்பாடு அவங்க கட்சி வந்து நிறைய செஞ்சிருக்கு மக்களுக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்க வந்து முட்டு கொடுத்து பேசுறாங்க. அந்த இடத்துல ஸ்டாலின் இல்ல அப்படி இல்லடா மதன், ஜெனுவனா வந்து ஆர்ட்ஃபுல்லா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்றேன். ஒரு நிமிஷம் கலைஞர் இறப்புக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ரொம்ப டயாட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வர்றவன் டயாட்டா இருப்பானு கேட்டா கண்டிப்பா இருக்க மாட்டான்னு ஏன் இருக்கிறவங்க கண்டிப்பா சொல்றேன்னா நீங்க இருக்காங்களா பசங்க அவங்க எடுத்து பாரு. எத்தனை பேர் வந்து ஸ்டாலினோட ட்வீட் போறாங்க, எத்தனை பேர் கலைஞரோட ட்வீட் போறாங்க, எத்தனை பேர் பெரியாரோட ட்வீட் போறாங்க ஓகேவா. உதயநிதி ட்வீட்டை போட்டுக்கிறாங்க. நீ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியல. பாரு நிறைய பேர் வச்சுக்கிறது பேரு கலைஞர் வச்சுப்பாங்க, கவர் டிபி கலைஞர் வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் எவனுமே ஸ்டாலினோட டிபி வச்சுக்கே மாட்டான் ஓகேவா. சும்மா ட்வீட் போடுறப்ப போடுவான், சப்போர்ட் பண்ணுவான், அது வேற கொள்கைக்காக பண்ணுவானுங்க. சோ பேசிக்கா இது எல்லாமே இன்னமும் கலைஞரோட சாரோட இதுதான் ஃபாலோ பண்றானுங்க. இங்க இருக்கும் ஸ்டாலின் ஆகாவும் சொல்றானுங்க. அன்னைக்கு ஸ்பேஸ் போட்டு கதட்டு இருக்காங்க. அந்த கண்டென்ட் எல்லாம் வச்சு தெரியுமா 2021 ஸ்டாலின் மந்திரிகளை திட்டினாப்புல. நம்ம என்னவர்கள் இப்ப செய்யும் செயல்கள்ல வந்து என்ன இது இதாவது சொல்லி மேல கதறி போகல அழுது போகல. நான் போய் எங்க பேசுறது, எங்க முட்டிக்கிறது, நான்லாம் உங்களை நம்பிதான் இருக்கேன். அன்னைக்கு போய் சாப்பிடல. அன்னைக்கு ஸ்பேஸை போட்டு ஒரே கதர். இவங்க எல்லாம் என்ன கதர்னா, ஒரு சிஎம்மா இருக்க ஒரு மந்திரி உன்னால ஹேண்டில் பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொல்லி ஊப்பிக்கு போட்டு அவனை ஸ்டாலினே அடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி கலைஞர் ஒரு அடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இது வரைக்கும் அடிச்சதுல அடிச்சுக்க மாட்டாங்க ஓகேவா. இவங்களுக்கு ஸ்டாலின் பிடிக்கும், அதை தாண்டி கொள்கையை மட்டும் தான் போய் பார்ப்பானுங்க. அதுக்காக ஸ்டாலினை விட்டுட மாட்டாங்க. ஏன்னா கலைஞர் கொள்கையை கரெக்டா இருந்தா போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க. அதனால அவங்களுக்கு சினேரியோ தான். ஓகே சோ பேசிக்கா தே ஆர் ஸ்டில் இன்னும் அந்த திமுகன்ற ஒரு ஈர்ப்பு, அந்த பிராண்ட் அம்பாசிடர் அவங்க வந்து கலைஞரும் அண்ணாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அண்ணா கூட நிறைய பேர் நான் பேசி பார்த்துட்டு இருக்காப்பா, சத்தியமா சொல்றேன். திமுகனா எம்ஜிஆர் கலைஞர் தான். நான் கட்சியை ஆரம்பிச்சது அண்ணாடா, அண்ணாவை பத்தி கொஞ்சமா பேசுங்கடா அப்படின்னு சொல்ல தோணுதுன்னு சொல்ல முடியும். சத்தியமா சொல்றது வந்து ஸ்டில்லும் நான் ஒரு 5 வருஷமா இருக்குன்னு வச்சுக்கேன் ஸ்பேஸ்ல. நான் இந்த ஸ்பேஸ் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஸ்பேஸ் ஆரம்பிச்சதுக்காக ஊபி ஸ்பேஸ் நிறைய ஸ்பேஸுக்கு போவேன், இந்த சேனல்லாம் கூட்டு போவான். போன்னு வச்சுக்கா இது வரைக்கும் ஒரு வாரத்துக்கும் உங்க அண்ணா பத்தி பேசி நான் கேட்டேன். மதனே சரணு கிட்ட சொல்லி வைடா. அலெக்ஸ் அங்க இருக்க பெரிய பெரிய டாப் மோஸ்ட் சூப்பி யாருமே அண்ணா பத்தி பேசி நான் கேட்டதே இல்லடா. எல்லாருமே கலைஞரை பத்தி தான் பேசுவானுங்க. அவங்களுக்கு அந்த அண்ணான்ற பிராண்டே மறந்து போச்சு. அது காரணம் கலைஞர்ன்ற ஒரு பிராண்டை வச்சு இவங்க அண்ணா மறைச்சிட்டாங்க. அதை பத்தி பேசுறதும் கிடையாது. அந்த கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் தான், கட்சியோட சொந்தக்காரமே அவர் தான். அவர் இல்லைன்னா அந்த கட்சியே கிடையாது. ஆரம்பிச்சு அவரை தூக்கி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு வாங்க அந்த கலைஞரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, ஸ்டாலினை பத்தி பேசிட்டு இருக்காங்க. வாழ்க்கை போட்டு போறேன். அண்ணா வாழ்க்கை சொல்றது இல்ல, கலைஞர் வாழ்க்கை, ஸ்டாலின் வாழ்க்கை, உதயநிதி வாழ்க்கை, அவ்வளவுதான். இப்போ அண்ணா வாழ்க்கைன்றது தூக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க மாறிட்டாங்க எல்லாருமே. பாவம் அந்த மனுஷன் அந்த கட்சி ஆரம்பித்து அவ்வளவு கஷ்டப்பட்டாப்புல. கடைசியில் அவருக்கே அந்த கட்சியில தான் போச்சு. நாளைக்கு நீ போடு போல கோஷம் விட்டா நாளைக்கு அண்ணா வாழ்க்கையும் பேர் வாழ்க்கை. போட்டெல்லாம் போடுவது யாருக்கு தெரியும்? போட்டெல்லாம் போடுவது யாருக்கு தெரியும்? என்ன போடணும்? ஊப்பிக்கு. ஊப்பிக்கா 200 ரூபா போறேன்னா போட மாட்டேன் என்ன? அதுக்கு நீ நோட்டாவே போடலாம். நோட்டாக்கு போடுறதும் தற்கொலை தானே, ஓட்டுக்கு போடுறதும் தற்கொலை. யாருக்கு போடணும்? மைக்கு போடணுமா?
எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதான் சொன்னேடா. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறா நான் இருக்கும்போது அந்த டைம்ல தான் காலேஜ் அந்த டைம்ல சத்தியமா எனக்கு தெரியல. ஆளுக்கு அப்ப எடப்பாடி வந்து ஆல் பாஸ் ஆனா போட்டான். நல்லா கேட்டுக்க. இது வரைக்கும் அதான் இரு எடப்பாடி ஆல் பாஸ் போட்டு இரு சொல்றது கேளு. பசங்க எடப்பாடி போடுன்னு நானுங்க. வீட்லயும் அந்த மாதிரி ஏடிஎம்கே போடுன்னு நானுங்க. சில பேர் வந்துட்டு கமலுக்கு போடும். நான் செருப்பால் அடி பண்ணிட்டேன். அதான் ஆனா கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆனா நான் ஓட் பூத்துல போயிட்டு நான் நோட்டாக்கு போட்டேன். அப்புறம் தான் தெரியுது நோட்டாக்கு போடுறதே அது